ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை அவர்களே, இரா செல்வம் அவர்களே, அம்பேத் வளவன் அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, விகோ ஆதவன் அவர்களே, வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, நமது போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நம்மோடு களத்தில் நிற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொறுப்பாளர் தோழர் சாமுவேல் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுத்தாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, எதிரே வீற்றிருக்கும் கட்சியின் மாநில பொருளாளர் முகமது யூசுப் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, தோழமை உறவுகளே, கொளுத்தும் வெயிலிலும் இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 நாட்களில் 3 போராட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். முதலில் நம் மீது அவதூறு பரப்ப தொடங்கியதும் நாம் மனு நூலை தடை செய் என்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை வள்ளுவர் கோட்டம் அருகே நடத்தினோம். 2 நாட்களுக்கு முன்பு ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் 50 விழுக்காட்டை வழங்க மோடி அரசு உடனடியாக ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும், அரசாணை பிறப்பித்தோ அவசர சட்டம் இயற்றியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், நடப்பாண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இன்றைக்கு தமிழகத்தை வன்முறை காடாக்குவதற்கு சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற சனாதன சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தி நாம் கூடியிருக்கிறோம். எல்லோரும் தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம், புரட்சிகர மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு திரைப்படத்தின் பெயர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று ஒரு திரைப்படத்தின் பெயர். நாங்கள் இதற்குத்தான் ஆசைப்பட்டோம். பொதுவெளியில் இப்படி பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும், மனம் திறந்து இருதரப்பும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டோம். இயற்கையே எல்லாவற்றிற்கும் ஒத்துழைப்பாக இருக்கிறது. மழை வரும் என்பார்கள், நமக்கு மட்டும் மழை வராது. அடையாறிலே பெய்யும், அந்த புறம் அண்ணா நகரிலே பெய்யும். ஆனால் நாம் போராட்டம் நடத்தும் வள்ளுவர் கோட்டத்தில் பெய்யாது. பல நிகழ்ச்சிகளை இப்படி சொல்ல முடியும். அதுபோல தந்தை பெரியார் மனு நீதியை அல்லது இந்த மனு நூலை எதிர்த்து போராடிய காலத்தில் சமூக வலைத்தளம் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நூலை எரித்து சாம்பலாக்கிய போது இந்த சமூக வலைத்தளம் இல்லை. ஆனால் இன்றைக்கு சிறுத்தைகள் இதை பற்றி பேசும் காலத்தில் சமூக வலைத்தளம் உருவாகி இருக்கிறது. அவனே பரப்புகிறான். மனு நீதியை பற்றி திருமாவளவன் பேசியிருக்கிறான் பார் என்று உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து விட்டான். நான் எங்கோ ஒரு மூலையில் போகிற போக்கில் ஒரு நொடியில் பேசிவிட்டு போன தகவலை இந்த சமூக வலைத்தளங்களின் மூலம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள அனைவருமே அது என்ன மனுஸ்மிருதி என்று கூகுளில் தேடி தேடி இன்றைக்கு கூகுள் சர்ச் என்ஜின்
மிக அதிகமாக தேடிய ஒன்று எது என்றால் அது மனுஸ்மிருதி தான் என்கிற நிலையை ஏற்படுத்திவிட்டார். சமூக வலைத்தளம் என்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பாக நமக்கு அமைந்து விட்டது பாருங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் இல்லாத ஒன்று, தந்தை பெரியார் காலத்தில் இல்லாத ஒன்று இன்றைக்கு சிறுத்தைகளின் காலத்தில் இயல்பாகவே வந்து கூடியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் படிக்க தொடங்கியதும் நம் மீது பாய்ந்து பராண்ட துடித்தவர்கள் ஜெகா வாங்குகிறார்கள். மெட்ராஸ் பாஷையில் ஜெகா வாங்குகிறார்கள். அது மனுஸ்மிருதியே கிடையாதுன்றான் ஒருத்தன் சொல்றான் இது வெள்ளைக்காரன் கிறிஸ்தவன் மொழிபெயர்த்த நூல்ன்றான். இன்னொருத்தன் சொல்றான் அது திராவிடர் கழகத்துக்காரங்க தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்ல வந்தான்னா, நான் பெண்களை கொச்சைப்படுத்தினேன்னு சொன்னான். இப்ப அதை பேச முடியல. மனு தர்மத்தில் இருக்கு அப்படின்னு சொல்ல தொடங்கின உடனே மனு தர்மத்தில் அப்படி இல்லை அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. உடனே என்ன பின்வாங்கி பேசுறான்னா, அந்த மனு தர்மம் உண்மையான ஒரிஜினல் வெர்ஷன் இல்லைன்றான். இப்ப நாங்க எது உண்மையானது எது பொய்யானதுன்னு ஆர்கியூ பண்ண விரும்பல. எதெல்லாம் தவறுன்னு சொல்றியோ அத்தனையும் தடை செய்யும் தான் நாங்க சொல்றோம். அது வில்லியம் ஜோன்ஸ் எழுதினதா இருந்தாலும், திராவிடர் கழகம் எழுதினதா இருந்தாலும், யார் எழுதினதா இருந்தாலும் அத்தனை நூல்களையும் தடை செய். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. உங்க வாதத்தின்படியே வருவோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. எது உண்மையாக மனுவால் எழுதப்பட்டது என்று நீ நம்புகிறாயோ, ஒரிஜினல் வெர்ஷன் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது என்று நீ சொல்லுகிறாயோ, அதை எடுத்துட்டு வா. மற்றது எல்லாவற்றையும் ஒரே நாளில் தடை செய்யும். அதை வைத்து விவாதிப்போம். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டான சமஸ்கிருதம் படிச்ச ஆட்களை கொண்டு வரோம். வேணா உங்க அடையாளத்தோடு இருக்கிற ராமசுப்ரமணியனே அழைச்சிட்டு வரோம். அவர் RSS தான் சொல்றாரு. சமஸ்கிருதம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்றாரு, RSS சொல்றாரு. இன்றைக்கு இந்த நூல் குறித்து உலகளாவிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் அது விவாதிக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் விரும்புகிறோம். இதைத்தான் நாம் எதிர்பார்த்தோம். இது விவாதிக்கப்படாமலேயே பல தலைமுறைகள் கடந்து வந்து விட்டோம். ஆனால் வரலாற்றில் இது நடந்திருக்கிறது, நடக்காமல் இல்லை. மகான் கௌதம புத்தரே இந்த மனுஸ்மிருதிக்கு எதிராகத்தான் தோன்றினார். கௌதம புத்தர் மற்ற மதத்தின் படைப்பாளர்களைப் போல, இயேசு பெருமானைப் போல, நபிகள் நாயகத்தை போல, குருநானக்கை போல, மகாவீரரை போல அவர் ஆன்மீகத்தை நிலைநிறுத்துவதற்காக தோன்றியவர் அல்ல. இயேசு பெருமான் நான் கடவுளின் மைந்தன் என்று சொல்லுகிறார். நபிகள் நாயகம் நான் கடவுளால் அனுப்பப்பட்ட கடைசி தூதர் என்று சொல்லுகிறார். பகவான் கிருஷ்ணா நான் கடவுளின் மைந்தனும் இல்லை, கடவுளின் தூதனும் இல்லை, கடவுளுக்கே கடவுள் என்று சொல்லுகிறார். தன்னை கடவுளாகவே சொல்லிக் கொள்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் புரட்சியாளர் கௌதம புத்தர் அப்படி சொல்லவில்லை. சாதாரண ஒரு மனிதனாக நான் தோன்றினேன், மனிதனாக வாழ்ந்தேன், மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டும் வாழ்வியலை நான் தருகிறேன் என்று தந்திருக்கிறார். அவர் எதை எதிர்த்து பேசியிருக்கிறார் என்று நாம் நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தால் அவர் காலத்திலும் இந்த கொடுமை இருந்திருக்கிறது. மனித குலத்துக்கு எதிரான ஒரு நூல் என்று கண்டறிந்திருக்கிறார். அவர் சொன்ன கருத்துக்கள் அதை உறுதிப்படுத்துகின்றன. எல்லோருக்கும் பொதுவாக ஒரு நீதி, அதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை. ஆனால் குலத்துக்கு ஒரு நீதி, அதுதான் மனு தர்மத்தின் அடிப்படை. குலத்துக்கு ஒரு நீதி. சகோதரத்துவம் என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை.
நீ வேறு நான் வேறு, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற இடத்திலே ஜனநாயக சகோதரத்துவம் இல்லை. அதுதான் மனுநீதியின் அடிப்படை, மனு நூலின் அடிப்படை. சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை, லிபர்ட்டி. அப்படி சுதந்திரம் இல்லை. பெண்ணாக பிறந்தவள் ஆணுக்கு கட்டுப்பட்டவள் தான். பெண்ணுக்கென்று தனி விருப்பம் எதுவும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆண் என்ன விரும்புகிறானோ அதை செய்வதற்கு படைக்கப்பட்டவள் தான் பெண். அதை படைப்பதற்கு, அதை உருவாக்குவதற்கு படைக்கப்பட்டவள் தான் பெண். ஆண்களின் இச்சைக்கு உடன்பட்டு வாழக்கூடியவள் தான் பெண். அவன் என்ன நினைக்கிறானோ அதை அவன் செய்யணும். ஆகவே சுதந்திரத்தை மறுப்பது மனுநூல். சுதந்திரம் தான் ஜனநாயகத்தின் அடிப்படை. சமத்துவத்தை மறுப்பது மனுநூல். பரப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உண்டு, எல்லோரையும் விட உயர்ந்தவன் பிராமணன், அடிநிலையில் கிடப்பவன் சூத்திரன். பிராமணனும் சத்திரியனும் சமமில்லை, சத்திரியனும் வைசியனும் சமமில்லை, வைசியனும் சூத்திரனும் சமமில்லை. ஏன் பிராமண வர்ணத்திலேயே ஐயரும் ஐயங்காரும் சமமில்லை. கேரள நம்பூதிரியும் மேற்கு வங்கத்து முகர்ஜியும் சமமில்லை. மராத்திய பார்ப்பனர்கள் சிற்பவனும் காஷ்மீர் பார்ப்பனர்கள் பண்டிட்டுகளும் சமமில்லை. சமத்துவம் இல்லை. ஆணும் பெண்ணும் சமமில்லை. சாதிக்கு சாதி சமமில்லை. ஒரே வர்ணத்திற்குள் இருக்கிற சாதி சமமில்லை. சமத்துவத்தை மறுப்பது மனு தர்மம், மனு நூல். சமத்துவம் தான் ஜனநாயகத்தின் அடிப்படை. ஆகவே மகான் கௌதம புத்தர் முன்வைத்த வாழ்வியல் என்பது ஜனநாயகத்தை முன்னிறுத்துகிறது. அதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விவரிக்கிறார். ஏன் நான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், தனிமனித சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய நூல், சகோதரத்துவத்தை மறுக்கக்கூடிய நூல், சமத்துவத்தை மறுக்கக்கூடிய நூல் மனுநீதி என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1927 டிசம்பர் 25 அதை தீயிட்டு கொளுத்தினார். இன்றைக்கு அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய இவர்கள் அம்பேத்கர் ஏன் அதை தீயிட்டு கொளுத்தினார் என்பதையும் சேர்த்து படிக்க வேண்டும். நம் மீது அபாண்டமான பழியை சுமத்தி அவதூறு பரப்பி காவல்துறையில் போய் புகார் கொடுத்திருக்கிறார்கள். உடனே காவல்துறை ஆன்லைனில் கொடுத்த புகாருக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வழக்குகளுக்கு அஞ்சுகிறவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். ஒவ்வொருவரையும் தனித்தனியே நீங்கள் விசாரித்து பார்த்தால் தெரியும். ஒவ்வொருவரின் மீதும் 30 வழக்குகள், 20 வழக்குகள், 10 வழக்குகள். இப்ப மேடைக்கு வரும்போதே தோழர்கள் என் மீது வழக்கு என்று வந்து பட்டியல் கொடுத்தார்கள். வழக்குகளுக்காக நாங்கள் அஞ்சவில்லை. இந்த பொய் வழக்கை திரும்ப பெறுங்கள் என்பதும் எங்களுடைய கோரிக்கை இல்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும், நாங்கள் நீதிமன்றத்தில் வாதிட்டுக் கொள்கிறோம். ஆனால் எங்கள் மீது நீங்கள் சுமத்திய பழி, எமக்கு எதிராக நீங்கள் பரப்பி இருக்கிற அவதூறு என்ன நோக்கத்திற்காக? எதிர்வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல் தான் இதற்கு காரணம். உடனடியாக தேர்தல் வராமல் இருந்திருந்தால் இதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அல்லது நான் திமுக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தால் இதை பெரிதுபடுத்தி இருக்க மாட்டார்கள். அதுதான் இப்ப பிரச்சனை. 6 மாதத்திற்குள் சட்டசபை தேர்தல் வருகிறது. ஏதாவது தமிழ்நாட்டு அரசியலிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களின் உண்மையான இலக்கு திமுக தான். இது திமுகவுக்காக நான் சொல்லவில்லை, மக்களுக்காக நான் சொல்லுகிறேன். உண்மையான இலக்கு திமுக தலைமையிலான கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும், அதை சிதறடிக்க வேண்டும். திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடக் கூடாது, ஆட்சியை கைப்பற்றிவிடக் கூடாது. அதற்கு என்ன செய்யலாம் என்று இவர்களின் கிரிமினல் புத்தி வேலை செய்கிறது.
ஆகவே ஒரு மாதத்திற்கு முன்னால் நான் பேசிய பேச்சை முன்னும் பின்னும் வெட்டி வழக்கம் போல திருட்டு புத்தி உள்ளவர்கள் நம்மை போய் திருட்டு பயல் என்கிறார்கள். யார் திருட்டு திருட்டு வழக்கு ஒருத்தர் மேல இருந்திருக்கு, அந்த நாய் தான் நம்ம வந்து திருட்டு பயலுங்கிறான். திருடிட்டு திருடிட்டு வழக்கு மேல திருட்டு வழக்கு இருக்கு, உண்மையிலே திருட்டு வழக்கு இருக்கு. இன்னொருத்த மேல வந்து SC ST வழக்கு இருக்குது. வன்கொடுமை தடுப்பு வழக்கு, அவன் தான் போய் நம்ம மேல புகார் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு தான் பேச தெரியும் நினைக்காதீங்க. நாங்க நாகரிகம் கருதி வார்த்தைகளை அளந்து பேசுகிறோம். நாகரிகம் கருதி வார்த்தைகளை முடிந்த வரையில் அளந்து பேசுவோம் என்று அளந்து பேசுகிறோம். நீ கொள்கைக்கு கொள்கையை பேசு, கருத்துக்கு கருத்தை பேசு. உன்னுடைய கோட்பாடு தவறு என்று நானா முதலில் சொன்னேன், காலம் முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய கருத்தியலை பற்றி காலம் முழுவதும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. 1891 மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை, பிள்ளை என்றே அழுத்தி நான் சொல்லுகிறேன், ஏன்னா அவங்க எல்லாம் சைவ மரபு. அவர் சொல்லியிருக்கிறார், குலத்துக்கு ஒரு நீதியை எவனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வள்ளுவர்சை திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி குலத்துக்கு ஒரு நீதி என்று மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்போதே எழுதியிருக்கிறார். நாங்க மட்டும் எதுக்கல, சைவ மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய பலரும் மனுவாதம் என்பது மக்களுக்கு விரோதமானது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர் எழுதியது வள்ளுவர்சை திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர். திருக்குறளை ஒழுங்கா பிழை இல்லாமல் கற்றுக்கொண்டவன் யாராயிருந்தாலும் அவன் மனு சொல்லுகிற இந்த குலத்துக்கு ஒரு நீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். உள்ளுவரோ, உள்வாங்கிக் கொள்வார்களோ, ஏற்றுக்கொள்வார்களா? மனுவாதம் சொல்லுகிற குலத்துக்கு ஒரு நீதி. இது திருமாவளவன் எழுதிய செய்யுள் அல்ல. 1891 என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு. அந்த காலத்தில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தென்னகத்தை சார்ந்தவர், தமிழகத்தை சார்ந்தவர், நீராறும் கடலுடுத்த பாடலை எழுதியவர். ஏன் திருக்குறள் இந்த மனு நீதிக்கு அல்லது மனு நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் பல வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. எனவே இந்த விமர்சனம் என்பது விடுதலை சிறுத்தைகள் தான் முதலாக தொடங்கி இருக்கிறார்கள் என்று இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் உண்மையாய் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாய், தந்தை பெரியாரின் சீடர்களாய் களத்திலே நிற்கிறோம். அதனால் பேசுகிறோம். எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், தேர்தல் தான் முக்கியம், வாக்கு வங்கி தான் முக்கியம் என்றால் இதை பற்றி நாங்கள் பேசாமல் ஒதுங்கி போகலாம். அது முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, முக்கியம்தான். ஆனால் அதைவிட பன்மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதுதான். புரட்சியாளர் அம்பேத்கரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இதை எதிர்த்துதான், இதை எதிர்த்து போராடித்தான் கடந்திருக்கிறது. தந்தை பெரியாரின் போராட்டமும் அதுதான். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஒரு இணைய வழி கருத்தரங்களை பேசுமாறு என்னை தோழர்கள் அழைத்தார்கள். எனக்கான நேரம் எது என்று மட்டும் கேட்டேன். 2 நாள் நடைபெற்ற அந்த கருத்தமர்விலே எனக்கான நேரத்தை சொன்னபோது நான் இடையிலே அந்த இணையத்தில் போய் இணைந்து கொண்டேன். தலைப்பு பெரியாரன் இந்தியன் பாலிடிக்ஸ், இந்திய அரசியலும் பெரியாரும். என்ன பேச வேண்டும்? சோசியல் ஜஸ்டிஸ், ஃபெமினிசம், எது வேண்டுமானாலும் பேசுங்க. எனவே நான் பேசினேன். தந்தை பெரியார் போது மனுஸ்மிருதியை பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. கடவுளை எதிர்க்க வேண்டும் என்பதல்ல பெரியாரின் நோக்கம், பிராமணர்களை வெறுக்க வேண்டும் என்பதல்ல பெரியாரின் நோக்கம், மனுஸ்மிருதியை தோலுரிக்க வேண்டும் என்பதுதான் பெரியாரின் நோக்கம். ஏன் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்பு மனுஸ்மிருதியை நடைமுறைப்படுத்தியதால் உருவாக்கப்பட்டது. மனுஸ்மிருதியை நடைமுறைப்படுத்தியதால் உருவாக்கப்பட்டது. கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆண்டவர்கள், மன்னர்கள்
மனுஸ்மிருதியை சட்டமாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறது. கோவிலின் கருவறையில் இருந்து தமிழை தூக்கி எறிந்து விட்டார்கள். மாறாக சமஸ்கிருதத்தை புகுத்தினார்கள் மன்னர்களின் துணையோடு. இன்றைக்கு வேல் யாத்திரை புறப்படுகிறார்கள். வேல் என்றால் யாரை குறிக்கும்? முருகனை குறிக்கும். முருகன் கையில் இருப்பதுதான் வேலாயுதம். அவன் தமிழ் கடவுள் இவர்கள் சொல்லுகிறார்கள். சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர்கள். அந்த வரலாற்றுக்குள்ளே நான் நுழைய விரும்பவில்லை. அந்த கேள்வியை நாம் தொடுத்தால் அது மணிக்கணக்கிலே நீளும். சிவனே தமிழ் சங்கத்தினுடைய தலைவன் என்றுதான் சொல்லப்படுகிறது. சிவன் ஒருவன் இருந்தான், அவன் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனாக இருந்தான். அவன்தான் இந்த ஆயுர்வேத வைத்தியத்தை கூட உலகுக்கு வழங்கியவன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர்களின் புராண கதைகளுக்குள்ளே நான் நுழைய விரும்பவில்லை. அந்த பழனி கோவிலில் காலம் காலமாக தமிழில் தான் வழிபாடு நடந்தது. ஏன்னா தமிழ் கடவுளுக்கு தமிழ் தானே தெரியும். எப்படி தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதத்தை போய் சொல்ல முடியும்? ஒரு முறை திருமலை நாயக்கர் மன்னருடைய அரசவையிலே இருந்த ஒரு ஐயர், ராமப்பையர் என்று அவருடைய பெயர், அவர் பழனி முருகனை சாமி கும்பிட போயிருக்கிறார். அங்க போனா அங்க தமிழ்ல வழிபாடு நடக்குது, சமஸ்கிருதம் இல்லை. அவருக்கு ஆத்திரம் வந்தது. உடனே மன்னரின் துணையோடு தமிழில் வழிபாடு செய்தவர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எங்கிருந்தோ ஒரு சமஸ்கிருதம் பேசக்கூடிய ஓதக்கூடிய ஒருவரை கொண்டு வந்து அங்கே அமர்த்தி இருக்கிறார்கள். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் தமிழ் கடவுளின் திருக்கோவிலான பழனி கோவிலில் சமஸ்கிருதத்தில் ஓதப்படுகிறது. அவருக்கு 6 இடத்துல வீடு இருக்கு, அதான் அறுபடை வீடு. 6 இடத்துல தமிழ்ல தானே வழிபாடு செய்யணும். இந்த சனாதனிகள் நாளைக்கு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பார்களா? முருகன் கோவில் உள்ள இடங்களில் எல்லாம் தமிழில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தோழர் ரவிக்குமார் அவர்கள் ட்வீட் போட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் முன்மொழிகிறோம். வேல் யாத்திரை நடத்தக்கூடியவர்கள் முருகன் கோவில்களில் தமிழில் தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்களா? சொல்ல முடியுமா? முடியாது. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை அவர்களை அனுமதிக்காது. நாடகம் ஆடுவார்கள். ஆகவே இன்றைக்கு இவர்கள் செய்கிற இந்த அரசியல் நாடகம் எதற்காக என்றால், தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனை தாக்க வேண்டும் என்பதல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பதுதான். எதிர்வரவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தி திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே உங்கள் கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நடிகைகள் நடிகர்கள் எல்லோரையும் இறக்கிவிட்டு நேரடியாகவே அவர்கள் கேள்வி, ஏன் இன்னும் ஸ்டாலின் இதை கண்டிக்கவில்லை, திமுக தலைவர் கண்டிக்கவில்லை? அதுதான் அவங்களுடைய நோக்கம். திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்தாலும், இடதுசாரிகளாக இருந்தாலும், கூட்டணியில் இருக்கிற காரணத்தால் திருமாவளவனை ஆதரிப்போம் என்று யாரும் ஆதரிக்கவில்லை. திருமாவளவன் பேசிய பேச்சும் அதையொட்டி இவர்கள் பரப்புகிற அவதூறும் எப்படிப்பட்டது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு, எதற்காக இந்த சதி வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே அவர்களை கண்டித்து அறிக்கை வெளியிட்டனர். அந்த அறிக்கையை படித்தால் புரியும். வெறுமன திருமாவளவனுக்கு ஆதரவாக ஒப்புக்கு பேசுவோம் என்று பேசவில்லை. திமுக அறிக்கையும் படித்து பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அறிக்கையும் படித்து பாருங்கள். மனநீதி இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை தோலுரித்து காட்டி, நீங்கள் செய்கிற கிரிமினல் புத்தி இதுதான் என்பதையும் அம்பலப்படுத்தி கண்டித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு உள்ள ஒவ்வொருவருமே, இந்த கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொருவருமே கொள்கை புரிதல் உள்ளவர்கள்
எனவே உங்களால் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது. கொள்கை புரிதல் இல்லை என்றால் குழப்பத்தை உருவாக்க முடியும், கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்க முடியும். நாங்கள் என்ன பேசுகிறோம் அதை ஏன் இந்த நேரத்தில் எடுத்தார்? இந்த நேரத்தில் தேர்தலுக்காக நம்ம எடுக்கல, தனியா இப்படி ஒரு கூட்டத்தில் பேசல, அல்லது எங்கோ ஒரு இடத்துல பேட்டியை கொடுக்கல. ஒரு கருத்தரங்கம், பெரியார் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸ் கருத்தரங்கத்தில் பேச சொன்னாங்க, நான் பேசினேன். இப்ப முன்ன பின்ன வெட்டிய பிறகு இந்த ஒரு 40 நொடியை நீ கொடுக்கும் போது எந்த பெண்ணா இருந்தாலும் அதை கேட்டால் ஆத்திரப்படத்தான் செய்வார்கள். என்னுடைய தாயா இருந்தாலும் தமக்கையா இருந்தாலும் அந்த ஒரு வரியை கேட்டால் ஆத்திரப்படத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த கிரிமினல் புத்தி உள்ளவர்களுக்கு அந்த ஆஸ்பர் சனாதன தர்மா அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த வார்த்தை கட் பண்ணலாம. கிரிமினல் எப்போதும் வந்து ரொம்ப உஷாரா இருக்க முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுக்கு சறுக்கும். அங்கதான் சறுக்கிச்சு அந்த கிரிமினல்களுடைய சதி வேலையில். அவன் வெறுமனே நான் பேசுனதை அந்த முதல் வரியோட நிறுத்திட்டு ஆஸ்பர் தர்மாங்கிற இடத்துல ஒரு கேப் விடுறேன். இந்த ஆஸ்பர் சனாதன தர்மா அப்படின்னு சொல்ற இடத்த ஆஸ்பர் சனாதன தர்மாங்கிறதையும் கட் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், அது இன்னும் அவங்களுக்கு பாசிட்டிவா போயிருந்திருக்கும். ஆண்டவன் அவர்களுக்குத்தான் எதிராக இருக்கிறான், அவனை படைத்த கடவுளே அவனுக்கு எதிராக இருக்கிறான். நீ செய்யறது சதி இல்லை, சரியில்லை, நீ சதி செய்யற அப்படின்னு. இப்ப அதை கேட்கிறவங்களுக்கு என்னன்னா, ஆஸ்பர் சனாதன தர்மான் தானே திருமாவளவன் சொல்றாரு, அப்ப கோட் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய கருத்தா சொல்லலையே, அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்ப அவனால அதை வந்து அவன் சாதிக்க முடியல, சமாளிக்க முடியல. உடனே இப்படிதான் இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலும் பேசிக்கிட்டே இருக்கிறான்னா, ஆமா எனக்கு வலிக்குது. நான் எந்த சமூகத்தில் இருக்கிறேனோ, எந்த சமூகம் என்னை காயப்படுத்துகிறதோ, எனக்கு வலியை தருகிறதோ, அதைத்தான் நான் பேச முடியும். என்ன அடிக்கிறவ பத்தி தான் நான் புகார் சொல்ல முடியும். அவன் மேல ஏன் புகார் கொடுக்கல, இவன் மேல ஏன் புகார் கொடுக்கணும், இவன் தான் என்ன அடிச்சான், இவன் மேலதான் புகார் கொடுக்க முடியும். ஏன் நீ கிறிஸ்தவத்தை பற்றி பேச மாட்டேன்கிறாய், இஸ்லாத்தை பற்றி பேச மறுக்கிறாய், வேறு மதங்களை பற்றி பேச மறுக்கிறாய்? நான் என்ன கிறிஸ்தவனா என்ன, நான் முஸ்லிமா என்ன? அதுல இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறக்கும் போது நான் இந்துவாக பிறந்திருக்கலாம், இந்த சமூகம் எனக்கு ஒரு இந்து முத்திரையை குத்தி இருக்கிறது, எனக்கு ஒரு சமூக அடையாளம் இருக்கிறது என்று சொன்னாரோ, அப்படி எனக்கு ஒரு சமூக அடையாளம் இருக்கிறது. தந்தை பெரியார் இந்துவாக இருந்த காரணத்தினால் தான் அதை விமர்சிக்க முடிந்தது. ஆக எந்த சமூக வாழ்க்கை எனக்கு வலியை தருகிறதோ அந்த சமூகத்தை பற்றித்தான் நான் பேச முடியும். ரொம்ப புத்திசாலித்தனமா இவங்க அரசியல் செய்யறாங்களாம். இவர் ஏன் கிறிஸ்தவத்தை வந்து படிக்க மாட்டேங்கிறார், ஏன் அதை நான் படிக்கணும், என்ன தேவை எனக்கு இருக்கு? இஸ்லாத்துல இல்லையா, உலகம் முழுக்க இருக்கலாம், எல்லா இடங்களையும் ஆண் பெண் வேறுபாடுகள் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லல. எனக்கு ஏற்படுகிற வழியில் இருந்து நான் பேசுகிறேன். காலம் காலமாக இத்தனை தலைமுறைகள் கடந்து வந்திருக்கிறோமே, வாழிடங்கள் தனித்தனியாக இருக்கின்றனவே. இந்த வாழிடங்கள் ஏன் தனித்தனியாக இருக்கின்றன? அக்ரஹாரம் என்பது பிராமணர்கள் வசிக்கிற இடம், ஊர்திரு என்பது சாதி இந்துக்கள் வசிக்கிற இடம், காலனி என்பது தலித்துகள் வசிக்கிற இடம் என்று தனித்தனியே இந்த வாழிடங்களை பிரித்து வைத்தது யார்? இதை கண்டு கொதிப்படைந்திருக்க வேண்டாமா? ஆத்திரப்பட்டிருக்க வேண்டாமா? தனித்தனி சுடுகாடுகள் இருக்கின்றனவே, இந்த சுடுகாடுகளை தனித்தனியாக அமைத்தது யார்? எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? இதை கண்டு நீ நேர்மை திறமுள்ளவனாக இருந்தால் இதை கண்டு கொதித்திருக்க வேண்டாமா? ஆதிசங்கரருக்கே நான் கேட்கிறேன், அவருக்கு ஞானம் பிறந்ததே ஒரு புலையனால் தான் என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒரு முறை குளிச்சுட்டு வெளியே வந்தார், ஆத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எதிரில் ஒருத்தனை பார்த்திருக்காரு. அங்க வந்து கேரளாவில் புலையன்னு சொல்லுவாங்க, தீண்டப்படாதவர்களில் பல சாதிகள் உண்டு, அதிலே ஒரு சாதி புலையன். அவனை பார்த்து தீட்டுப்பட்டு போச்சு, உன்னை பார்த்ததுனால தீட்டுப்பட்டு போச்சுன்னா, எதை கண்டு உனக்கு தீட்டுப்பட்டதை அவன் கேட்டுக்கிறான். என் உடம்பை பார்த்தா, என்னுடைய ஆன்மாவை பார்த்தா எது உனக்கு தீட்டை உண்டாக்கிச்சுன்னு. அப்பதான் அவருக்கே ஞானம் வந்துச்சு. ஓஹோ, உடல் வேறு ஆன்மா வேறு, ஆன்மாவுக்கு தீட்டா உடலுக்கு தீட்டான்னு கேட்டிருக்கிறான். ஆதிசங்கரருக்கே புத்தி சொன்னவன் புலையன் தான்.
ஆதிசங்கரருக்கு ஞானம் வருவதற்கு கேள்வியை எழுப்பியவன் இந்த மண்ணின் மைந்தன் தான், ஆதிக்குடிதான். ஆதிக்குடிதான். ஓன் தர்ம நூல்கள் தான் சொல்லுகிறது, சாஸ்திரங்கள் தான் சொல்லுகிறது. இந்த வேறுபாடுகளை, இந்த முரண்பாடுகளை உருவாக்கியது எந்த கோட்பாடு? அதுதானே பிரச்சனை. நீ கோட்பாட்டை பார்க்காம வெறும் பிரச்சனையை மட்டும் பார்க்கிற. எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் ஒரு அமைப்பு முறை இருக்கிறது. எல்லா அமைப்பு முறைக்கு பின்னாலும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. சாதி சண்டைகள் நடப்பதற்கு இங்க இருக்கிற சமூக அமைப்பு தான் காரணம். பெண்கள் ஒடுக்கப்படுவதற்கு இங்க இருக்கிற சமூக அமைப்பு தான் காரணம். கல்வி மறுக்கப்பட்டதற்கு இந்த சமூக அமைப்பு தான் காரணம். ஆணவ கொலைகள் நடப்பதற்கு இந்த சமூக அமைப்பு தான் காரணம். இப்படி ஒரு சமூக அமைப்பு இங்கே உருவாவதற்கு மனுஸ்மிருதி என்கிற கோட்பாடு தான் காரணம். ஆகவேதான் நாம் அதை விமர்சிக்க வேண்டிய தேவை வருகிறது. புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில், தந்தை பெரியாரின் வழியில். எங்களுக்கு தனி வழின்னு ஒண்ணு கிடையாது. எங்கள் வழி அம்பேத்கர் வழி, எங்கள் வழி பெரியார் வழி, எங்கள் வழி சமூக நீதி வழி, எங்கள் வழி சமத்துவ வழி. சமத்துவத்தை நோக்கி போறோம். அதுதான் எங்களுடைய வழி. உனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. நீ சேஃபான இடத்துல உட்கார்ந்து இருக்கிற. பஸ்ல ஏறவன் முதல்ல போய் சீட்டு பிடிச்சிட்டான்னா தொங்கிட்டு வர்றவனை திட்டுவான். அவங்களாம் அறிவு இருக்கா பாரு. தொங்கிட்டு வரான், முட்டா பயமா. ஏன்னா அவருக்கு சேஃபா சீட்டு கிடைச்சிருச்சுல. ரொம்ப பாதுகாப்பா போய் உட்கார்ந்தாரு உள்ள. பிடிச்சி நின்றுகிட்டு இருக்கிறவனையும் திட்டுவான் பாரு. உரசுறாங்கம்பா. நின்றுகிட்டு போனா அப்புறம் உரசுதானே செய்யும். ஃபுட்பால்ல தங்குறவனை திட்டுவான். சீட்டே கிடைக்காம அங்க தாங்க நின்றுட்டு இருக்கிறவன் பஸ் டிரைவரை திட்டிட்டு நிற்பான். பாரு நிறுத்தாம போயிட்டான். நான் ஏற முடியாம போயிடுச்சு, எனக்கு டியூட்டிக்கு போக முடியலன்னு. அதுல தொத்த முடியாதவங்க இருக்கிறான் எவ்வளவு பேர் வண்டியில. ஆகவே இவங்க ரொம்ப சேஃபா போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எல்லா இடங்களும் போனா இவங்களுக்கு கதவு திறக்குது. ஐயா சுவாமி, ஐயா சுவாமி. எல்லா இடங்களிலும் நமக்கு தடை இருக்கிறது. போலீஸ்ல ஒரு பர்மிஷன் வாங்க முடியல. இவர் வண்டி மேல நின்று பேசிட்டு இருக்கான். கேட்டா அதெல்லாம் உனக்கு கொடுத்தா எல்லாரும் கேட்பான். உனக்கு மேடை போட அனுமதி கொடுத்தா எல்லாரும். இதுவே எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம் இது. ஒரு சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில், இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் காவல்துறையினர் இப்படி ஒரு நிலையை செய்வார்களா? ஆளுங்கட்சிக்காரங்க இந்த இடத்துல வந்து நம்முடைய முதலமைச்சர் கூட்டம் போறாருன்னா உங்களுக்கு கொடுத்தா அவர் எல்லாரும் கேட்பாங்க சொல்லுவார் அவரு. இப்ப இது ஒரு குலத்துக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி தானே, ஆளுக்கு ஒரு நீதி. முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய குடிமகன், திருமாவளவன் இந்த நாட்டினுடைய குடிமகன். அவருக்கு ஒரு ஓட்டு, திருமாவளவனுக்கு ஒரு ஓட்டு. போலீஸுக்கு அந்த வெட்கம் மானம்லாம் இருக்காது. ஆளுங்கட்சிக்காரனுக்கு சேவை செய்யறது மட்டும்தான். கேட்டா எல்லா பிரச்சனையும் சட்டம் ஒழுங்குன்னு தான் பார்ப்பாங்க அங்க காவல்துறை. நீங்க நாளைக்கு ஆளுங்கட்சியா வாங்க, உங்களுக்கு சேவை செய்வோம். எங்க வேலை ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு சேவை செய்யணும். இதுவே ஒரு வகையில மனு தர்ம புத்தி தான். அது சமத்துவம் இருந்தாதான் மனு தர்மத்துக்கு எதிரான சிந்தனைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஈல்டாகி போறது, அதிகாரம் உள்ளவங்களுக்கு பழஞ்சு கொடுக்கிறது, பணிஞ்சு போறதுங்கிறது மனு தர்மத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மூளை தான் அது. ஆகவே இவன் சேஃபா போய் உட்கார்ந்துக்கிட்டான். இவனுக்கு வர்ண தர்மத்தால பிரச்சனை இல்லை, சாதி அமைப்பால பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்குன்னு தெரிய முடியாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான் பல பேரு. யாரால நமக்கு பாதிப்புன்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு இந்தியாவில ஓபிசி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு போராட்டம் நடத்தின ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாங்க தான் ஓபிசி இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எங்கே போனார்கள்? ஏன் போராட்டம் நடத்தவில்லை? இதை கேட்பதற்காக நாங்கள் போராடவில்லை, போராடியதால் சுட்டிக்காட்டுகிறோம். போராடணுங்கிற உணர்வு எங்களுக்குள்ளே இருப்பதனால் அகில இந்திய ஒதுக்கீட்டிலே ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டறிந்து அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சுட்டிக்காட்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எஸ்சி எஸ்டிக்கு தான் கிடைச்சிருச்சு. நான் ஏன் அதை பத்தி பேசணும்னு போலாம் இல்லையா? ஏன்னா உனக்கு இருக்கிற சாதி புத்தி எனக்கு கிடையாது. நான் என் ஜாதிக்கு தான் வேலை செய்வேன், என் ஜாதிக்கு தான் வேலை செய்யணும் பொய்யாலாம் நான் பேச மாட்டேன். எல்லோருக்கும் யாரெல்லாம் நீதி மறுக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பதுதான் சிறுத்தைகளின் அரசியல். நீ எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாம போ, நீ கீழ் சாதின்னு சொல்லு, மேல் சாதின்னு சொல்லு, ஐ டோன்ட் கேர்.
நீ சொல்றதுனால நான் கீழ்சாதி ஆக மாட்டேன். எனக்கு சாதிங்கிற அமைப்பின் மீதே நம்பிக்கை இல்லை, அப்புறம் என்ன மேல் சாதி கீழ் சாதி? என்னை பொறுத்தவரையில் சாதியின் மீது நம்பிக்கை இல்லை, சாதி உடன்பாடு இல்லை. எனவே அது என்னுடைய மூளையில் இல்லை. எனவே நீ என்னை எதை சொன்னாலும் அது என்னை ஒன்றும் பண்ணாது. ஆகவே இப்படிப்பட்ட போராட்டங்களை எடுக்கிற இந்த இயக்கம் தான் தோழர்களே வங்கி அலுவலர் தேர்விலே கூட சமூக நீதியை தட்டி பறிக்கிற சூழ்ச்சி செய்தான். கொதித்திட வேண்டாமா? ஓபிசி தலைவர்கள், சாதி சங்க தலைவர்கள், சாதி பெருமை பேசுகிற தலைவர்கள், வங்கி அலுவலர்களுக்கான தேர்வு நடக்கிறது. ஓபிசி ரிசர்வேஷன்ல இருந்து 27% 6% எடுக்கிறான், பறிக்கிறான். ஷெட்யூல் காஸ்டுக்கான ரிசர்வேஷன்ல இருந்து 2%, ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கான சதவீதத்திலிருந்து 1.5%, 9.5% பறித்து முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பொருளாதார நலிவடைந்த பிரிவினருக்கு 10% கொடுக்கிறான். ஜெனரல் கேட்டகரியில இருந்து ஒரு 0.5, இவங்கள்ட்ட இருந்து ஒரு 9.5, 10% கொடுக்கிறான். யார் இங்கே பொங்கி எழுந்தது? வேல் 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 என்று வேல் முருகவேல் தூக்குகிறார்களே, இவர்கள் உன் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார்களா? நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இந்திய அளவில் என்றைக்கு சமூக நீதிக்காக போராடி இருக்கிறான்? அகில இந்திய அளவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. ஓபிசி மக்களுக்கு மிக முக்கியமான தேவை என்பது சமூக நீதி. எஸ்சி விட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விட்டார். ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு அதுதான் இன்றைக்கு பலரை நீதிபதி ஆக்கி இருக்கிறது, பலரை பேராசிரியர்கள் ஆக்கி இருக்கிறது, பலரை உயர் பொறுப்புகளுக்கு வர வைத்திருக்கிறது. மண்டல் பரிந்துரைக்கு முன்பு உண்டா இடஒதுக்கீடு? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முனைந்த போது, அதை அறிவித்த போது, அதை எதிர்த்து இந்தியாவில் போராட்டம் நடத்தியது யார்? அவன் அல்லவா உன்னுடைய முதல் எதிரி. ஓபிசி இந்து சகோதரர்களை பார்த்து கேட்கிறேன், வரலாறு படிக்காதவர்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன், வரலாறு அறியாதவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்துகிறேன். விபி சிங் அவர்கள், சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த ஆணை பிறப்பித்த போது அவருக்கு உற்ற துணையாய் இருந்தது மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு தலித் தலைவர். அவர் எதிர்ப்பு தெரிவித்தாரா? அல்லது அகில இந்திய அளவில் எந்த ஒரு தலித் இயக்கமாவது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று குரல் கொடுத்ததா? எதிர்ப்பு தெரிவித்ததா? போராட்டம் நடத்தியதா? தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உட்பட மண்டல் பரிந்துரையை ஆதரித்தோம். ஆனால் அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை புறப்பட்டது. எதற்காக? மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது, 27% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அதை திரும்ப பெற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருந்த அத்வானி எவ்வளவு பெரிய வன்முறையை வித்திட்டார்? வட இந்திய மாநிலங்களில் எவ்வளவு ரத்த ஆறு ஓடியது? பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த பிராமண சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்தார்களே. வரலாறு காணாத ஒன்று அல்லவா? என்றைக்கும் வீதிக்கு வந்து போராடாத அவர்கள் ஓபிசி மாணவர்களின் இடஒதுக்கீட்டை எதிர்த்தல்லவா போராட்டம் நடத்தினார்கள், ரத்த யாத்திரையை நடத்தினார்கள். திருமாவளவனை எதிரி என்று காட்டும் ராமதாஸ் போன்றவர்கள் அத்வானியை அல்லவா எதிரி என்று காட்ட வேண்டும். திருமாவளவனா எதிரி? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று போராடிய திருமாவளவன் உங்கள் எதிரியா? இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று இந்தியா முழுவதும் வன்முறையை வித்திட்ட அத்வானி உங்கள் எதிரியா? வங்கி தேர்விலே ஓபிசி மாணவர்களுக்கு, ஓபிசியை சார்ந்தவர்களுக்கு 6% பறித்துக் கொண்டதை கண்டித்து போராட்டம் நடத்தி அதை மீட்டு தந்த விடுதலை சிறுத்தைகள் உங்கள் எதிரியா? அதை பறித்துக் கொண்ட பிஜேபி உங்கள் எதிரியா? யார் எதிரி? இதை கூட தெரியாமல் நீங்கள் வேல் வேல் வால் வால்னு கத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உன் கையில எதுக்கு அவன் வேலை கொடுக்கறான், சூலத்தை கொடுக்கறான்? உன் கையில திருக்குறள் கொடுக்கறான்னா சரி, உனக்கு படிக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்தால் சரி. கடந்த 2 வருஷத்துல இங்க ஒரு ஆள் வந்து அடி தொண்டையில கத்துவாரு. அவர் வந்து தன்னை ஊருக்கே ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ராஜான்னு பேர் வச்சிருந்தனால ராஜான்னு அவர் ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருக்கிறாரு. தான் சொல்றதெல்லாம் வந்து ஆணையா இங்க வந்து நடைமுறைப்படுத்தப்படணும்.
அவருக்கு என்னன்னா இப்ப நேத்து வந்து ஒரு நடிகைக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு அடித்தொண்டையில கத்துற. திருமாவளவன் அவன் இவன் பேசினா அப்படியாவது நமக்கு வந்து ஊடகத்தில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும். எப்படியோ என்னை வச்சு புழைச்சிங்க. என்ன சொல்லி என்ன காட்டி தருமபுரியில் ஜெயிச்சார், மகனை ஜெயிக்க வச்சார். சரி, எனக்கு என்னால கிடைத்தது, நான் பிளஸிங் பண்ணேன், நீ எப்படியாவது ஜெயிச்சுவாங்க. ஏன்னா எனக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. திருமாவளவன் தான் திருமாவளவன் தான் திருமாவளவன் தான். சரி, என்னால உங்க பழப்பு கிடைச்சா நல்லதுதான். இப்போ என்னதான் அடித்தொண்டையில கத்தினால ராஜா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸ்பென்ஃபோர்ஸ் தூக்கி போட்டாங்க. இனி மாநில பொறுப்பும் கிடைக்காது, தேசிய பொறுப்பும் கிடைக்காது, எலெக்ஷன்ல சீட்டே கிடைக்காது. பாருங்க, அவர் காரைக்குடியில் நிக்கலாம்னு ஆசைப்படுவார். அவர் நின்னாலும் ஜெயிக்க முடியாது, அது வேற. ஆனா அவரால் சீட்டு வாங்க முடியாது. அப்ப ரொம்ப அதிகமா இன்னும் வேகமா கத்துவோம், திருமாவளவன் ஒரு தற்குறி, அவன் உன்னை விட மாட்டோம். இது ஏன் மண்ணுடா, இது நான் நடமாடக்கூடிய மண்ணுடா, இது என் ஊர்ல வந்து நான் பிறந்த இடத்துல வந்து நான் நடமாடக்கூடிய இடத்துல வந்து நீ அடித்தொண்டையால கத்திட்டா, அடிவயிறு வலிக்க கத்திட்டா திருமாவளவன் பயந்து பின்வாங்கி ஓடிடுவானா? நாங்க அந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பேச மாட்டோம். ஏன்னா உனக்கு வாய்ப்பு தர மாட்டோம், நாங்க பேச மாட்டோம். கீழ்த்தரமா பேச எங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா அம்மா அப்படி வளர்க்கல எங்களை. என் மேல சொன்னது அத்தனையும் அபாண்டமான பொய். அது ஏன் அமைதியா இருக்கிறேன்னா, ஒரு நாள் மக்கள் புரிந்து கொள்வார்கள், பெண்கள் புரிந்து கொள்வார்கள். மனுஸ்மிருதி எடுத்து படிக்கட்டும், அவங்க அத்தனை பேரும் நாங்க திருமாவளவனுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையான்னு தான் அவன் மனுஸ்மிருதி படிக்கட்டும். நான் ஏன் கருத்தா சொல்லலையே, நான் பெண்களுக்காக தானே வாதாடுறேன். பெண்கள் இந்த மண்ணில் அடிமைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் அந்த நூல் தான், அந்த நூலின் சாரம் தான், அது ஏற்படுத்திய தாக்கம் தான். இத்தனை தலைமுறைகளாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன்? அதுக்கு விடை சொல்லுங்க. இத்தனை தலைமுறைகளாக பெண்கள் படிக்காமல் இருந்ததற்கு எது காரணம், ஏன் என்பதை விளக்கம் சொல்லுங்க. அது பிராமண பெண்ணாக இருந்தாலும் சூத்திர பெண்ணாக இருந்தாலும். இந்த 4 வருடத்துக்குள்ள இருந்து இந்த தலித்துகள் அடங்க மாட்டாங்க. இன்னைக்கு தலித்துகள் அவங்களுக்கு ஒரு காலத்தில் பஞ்சமன்னு பேரு, அப்புறம் ஹரிஜன் பேர் வச்சாங்க, அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் பேர் வச்சாங்க, அப்புறம் இப்ப தலித்து பேர் வச்சாங்க. ஏதோ ஒரு பேர். ஏன் இவனுக்கு கண்டவெல்லாம் பேர் வைக்கிறான்னா, இவன் சாதிவாதி கிடையாது, இவன் கிளைம் பண்ண மாட்டான். இதுதான் என் சாதின்னு இவன் கிளைம் பண்றது கிடையாது. மற்றவெல்லாம் சாதியவாதி. 24 மணி நேரமும் சாதி 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 சாதின்னு நினைக்கிறதுனால, சாதி கிளைம் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இவன் எந்த அடையாளத்தையும் விரும்புறதில்லை. இந்த சாதிக்காரனா 5ஆம் சாதிங்கிறான், 5ஆம் சாதி கிடையாது. அடிநிலை சாதிங்கிறாங்க, அடிநிலை சாதி கிடையாது. எதிர்நிலை சாதி, எதிர நிக்கிறவன், அடியில கிடக்கிறவன் கிடையாது. இந்த 4 பேரும் சாதிய வர்ணாசிரம தர்மத்தை, மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன். இவனுக்கு எதிரே நிற்கிற எதிர்நிலை சாதி. திருமாவளவன் அடிநிலை சாதியை சார்ந்தவன் அல்ல, எதிர்நிலை சாதியை சார்ந்தவன், எதிர நிற்கிறவன். இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த காலத்திலிருந்து இவனுக்கு அவர்நாசன் பேரு, என்ன வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளல. இவனுக்கு அவுட்காஸ்ட் பேரு, என்ன சாதி அமைப்பை ஏத்துக்கல. இன்றைக்கு உலகளாவிய வழக்கு சொல் தலித்னு பேரு, ஏன்னா கலகம் செய்யறவன் பொருள், கலகம் செய்யறவன் பொருள். இவன் கலகம் செய்யறவங்கிறதுக்கு அவங்க ஆட்களே சொல்ற ஸ்டேட்மெண்டே ஒரு காரணம். ஏன்னா சதாம் ஹுசேனுக்கு போய் இவனுக்கு பறையர் பட்டம் சுமத்தினாங்க. இங்கிலாந்து அதிபர் ஜான் மேஜர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாராம், சதாம் ஹுசேனை கட்டி வைத்து ஒரு சர்வதேச பறையனை அடிப்பது போல் அடிக்க வேண்டும். சர்வதேச அளவில் அவருக்கு பறையன்னு பட்டம் கொடுக்குறான்னா, அவன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றதால் அவனுக்கு அந்த பட்டம். எவன் எதிர்க்கிறானோ அவனுக்கு இந்த பட்டம். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையே எதிர்க்கிற துணிச்சலை பெற்றதனால் அவர் சர்வதேச பறையன். நம்ம உள்ளூர் நம்ம சுப்பிரமணிய சாமி ஒரு தடவை அண்ணன் பிரபாகரனை பத்தி பேசும்போது சொன்னார். அப்ப 90 தொடக்கத்தில் பிரபாகரன் இன்டர்நேஷனல் பறையா. அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் மீனவ தொழிலை செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா பேரு பிள்ளைன்னு வரதுனால எல்லாரும் அவரை பிள்ளை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிவாதிகள்லாம். அவர் பிள்ளை கிடையாது, வேலு பிள்ளைன்னு வருது இல்லையா, அதனால அவர் ஒரு கடலில் மீன் பிடிக்கிற தொழிலை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர். அவரை இவன் பறையாங்கிறான், இன்டர்நேஷனல் பறையன். உலகத்தில் 22 நாடுகளை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போராளி. 22 நாடு, அமெரிக்காவுடைய அடிவருடி நாடுகள், இந்தியா, இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்து
ஆயுதத்தோட வந்து களத்தில் நிற்கிறான். நீ எவன் வேணாலும் வா பார்க்கலான்ட்டு நின்றவர், கடைசி வரையிலும் பணியாமல். எவன் வந்து சமரசமாகாம எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு இப்படி ஒரு பட்டத்தை சுட்டுறாங்க. அதுக்கு பேர் கலகக்காரன் பேர், புரட்சிக்காரன் பேர். அது இழிவான பெயர் கிடையாது. எதிர்க்கிறவன் கலகம் செய்கிறவனுக்கு இவனை வைக்கிற பேர் உலகளாவிய பேர். சமரசமானவன் பூரா சாதி இந்துக்களா போயிட்டான், ஏதோ ஒரு பட்டத்தை வாங்கிட்டு போயிடுறான். அதான் பெரியார் ரொம்ப பச்சை பச்சையா பேசினார். சூத்திரன் உனக்கு என்னன்னு தெரியுமாடா, அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? இப்ப அதெல்லாம் நாம சொன்னா நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க, எங்களை இழிவுபடுத்தினா. அவரு பச்சை பச்சையா சொன்னார். இதுக்கு அர்த்தமே இப்படிதான்டா, இந்த சூத்திரப்பட்டம் ஒழியணும்டா, சூத்திரப்பட்டம் ஒழியணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மனு தர்மத்தில் எல்லாத்துக்கும் ஒன்னு ஒன்னா செக்ஷனா சுலோகமா எழுதி வச்சிருக்கிறான். அன்னைக்குதான் வர்ணம் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? வர்ணம்லாம் ஒழிஞ்சு போச்சு. வர்ணத்திலிருந்து தான்டா சாதி உருவானது. இன்னைக்கு சாதி இருக்குதுன்னா சாதிங்கிறது என்ன? வர்ணத்தின் குழந்தைகள் தான் சாதிகள். எப்படி சாதி உருவாச்சு? சண்டாளன் ஒரு சாதி இருக்கு கேரளாவில். அது வந்து ஒரு பார்ப்பனனுக்கு அங்க இருக்கிற நம்பூதிரிக்கும் சூத்திரனுக்கும் பிறந்த பிள்ளை குழந்தை, அது சண்டாளன். அது பிணமரிக்கிற சாதி. இங்க எல்லாரும் சண்டாளா சண்டாளான்னு திட்டுவாங்க. அது ஒரு சாதியினுடைய பெயர் சண்டாளன்னா. வர்ண கலப்பு ஏற்பட்டால் அந்த வர்ணமும் குழந்தையை ஏத்துக்காது, இந்த வர்ணமும் குழந்தையை ஏத்துக்காது. அவனை தனிமைப்படுத்திடுவாங்க, அதுக்கு ஒரு பேரை சுட்டிடுவாங்க. அதுதான் சாதியா மாறணும். சாதியா மாறணும். ஒவ்வொரு சாதிக்கும் இந்த மாதிரியான வரலாற்று பின்னணியை கோட்பாட்டு ரீதியாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எல்லாமே பட்ட பெயர்கள் தான். அந்த வர்ணம் அல்லது மனு நீதி அன்றைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லைன்னு சொல்றது மாதிரி ஒரு ஏமாற்று வேலை, மோசடி வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவியை தரையில உட்கார வச்சது எது? மனுஸ்மிருதி. மேலவளவு முருகேசனை படுகொலை செய்ய வைத்தது எது? மனுஸ்மிருதி. இங்க சேஷமங்கலத்தை பற்றி சொன்னார். இந்த தெரு வழியா வந்து தேரை கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்தது எது? மனுஸ்மிருதி. காஞ்சிபுரம் பக்கத்துல கூத்திரம்பாக்கங்கிற கிராமத்துல வந்து ஊர் தெரு வரலும் அந்த தேர் சேரி மக்களுடைய தெருவுக்கு வராது என்று தடுத்தது எது? மனுஸ்மிருதி. மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு சுடுகாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சாதி வெறியர்கள் வந்து தடுத்தாங்களே, அப்படி அவங்களை தடுக்க வைத்தது எது? மனுஸ்மிருதி. போலீஸ்காரனை தூக்கிட்டு போய் அந்த நேரத்தில் போலீஸ்காரன் வெட்டியா வேலை பார்க்கறான். பாருங்க சாதி இந்துக்களுக்கு எப்படி பயப்படுறான் பாருங்க. அவன் அடிச்சு இது பொது பாதை ஓடுறான்னு அவனை அடிச்சு விரட்டுற துணிச்சல் போலீஸுக்கு இல்ல. அவனுங்க வந்து கோவப்பட்ட கூடாதான், அதனால இவனுங்க போய் நாம் பாடையத்தோடு தூக்கிட்டு போறாங்க. வெட்கக்கேடு இல்ல, மானக்கேடு இல்ல. இதை விட ஒரு அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? கேட்டா நாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறோம். சட்டத்தை பாதுகாக்க, அப்புறம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. சட்டத்தை மதிக்கணும் முதல்ல. இந்த வீதி வழியா இவனை பணத்தை தூக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனு இந்த ஊருக்காரன், அவனு இந்த ஊருக்காரன், இந்த வழியா போகக்கூடாது, அதை தடுக்கணும்னா சட்டத்திரி மதிச்சா அவனால 4 பேரை பிடிச்சி நீ உள்ள தூக்கி போட்டு அந்த வழியா பாடம் எடுத்துட்டு போக சொல்லணும். துணிச்சல் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கலாம், ஏஎஸ் படிக்கலாம். ஆனா சேவை மனப்பான்மை தான், ஒரு சர்வன்ட் மைண்ட் செட்டு தான். நீ என்ன படிச்சாலும் உன் மூளைக்குள்ள மனு தர்மம் இருக்கிற காரணத்தினால அந்த அடிமை புத்தி மாறாது. என்ன படிச்சாலும் அதுதான். நான் அதிகாரிகளை விமர்சிக்கிறேன் என்று யாரும் கருதிவிடக் கூடாது. சமூக யதார்த்தத்தை சொல்லுகிறேன். சமூக யதார்த்தம் சொல்ற ஒருத்தருக்காக அந்த துணிச்சல் வரணும் இல்ல. எல்லாரும் நீரோட்ட போனா பெரியார் தானே எதிர்த்து வெளியே வந்தாரு. அந்த ஒருத்தரால தான் இவ்வளவு பெரிய மாற்றம். சமூக நீதி அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம். அது அரசியலமைப்பு சட்டம், அதை திருத்தவே முடியாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகி இருக்குமா? மண்டல் கமிஷன் அமைக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்குமா? ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஆகவே என்னைக்கோ இருந்தது 2000 வருஷமா 3000 வருஷம், நீ 5000 வருஷம் கூட சொல்லு. 5000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இன்றைக்கும் இங்கே இருக்கிறது என்பதுதானே யதார்த்தம். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி இன்னைக்கு வரும்போது படித்தேன். அவர் வந்து நம்முடைய தா பாண்டியன் பேசினது, ஒரு மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர். அதை ஒரு பத்திரிகையில் எடுத்து போட்டிருக்கிறான். நம்முடைய மூத்த பெரியவர், பெரியவாள், அவங்களுடைய மொழிப்படி சொன்னான். அவர் சொல்லியிருக்காரு, டவுரி பிரச்சனை வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவளை அப்படியே விடக்கூடாது, கண்ணி கழியாமல் இருக்கக்கூடாது. ஒரு வாழை மரத்துக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழை மரத்தை வெட்டிடணும்.
உடனே விதவையாயிருவா. விதவையான பிறகு மொட்டை அடிச்சு வெள்ளைப்படவை உடுத்தி அவளை அப்படியே சாவர வரலாம் வாழ சொல்லுங்க. ஏன்னா இந்த சமூகத்தில் டவுரி பிரச்சனையால உனக்கு புருஷன் கிடைக்கலன்னா, மணமகன் கிடைக்கலன்னா, வேறு சாதிக்காரனை திருமணம் செய்யக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு அவன் வழி. இது அவரா சொல்லல, இதுதான் மனு தர்மம் சொல்லுது. இனக்கலப்பு கூடாது, சாதி கலப்பு கூடாது. தூய்மைவாதம் அதுதான் மனு தர்மத்தினுடைய அடிப்படை. சமத்துவமின்மை, இன்இக்வாலிட்டி, அதுதான் மனு தர்மத்தினுடைய அடிப்படை. தூய்மைவாதம்னா தீட்டுங்கிற கோட்பாடு தானா வருது. இப்ப இனக்கலப்பு ஏற்படாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. அதுதான் இவங்க கண்டுபிடிச்ச கான்செப்ட், கற்புங்கிறது. அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவுன்னு சொல்லணும்ல. பிராமண சமூகத்தில் பிறந்த பாரதிய 2 பேருக்கும் பொதுவில் வைப்போம்னு சொல்றாரு. ஏன் பொதுவில் வைக்கல இந்த மனு தர்மம்? எல்லாத்துக்கும் ஆண்பால் சொல்லவிட இருக்கு, சொல்லு இருக்குது. விபச்சாரிங்கிறதுக்கு ஆண்பால் சொல்லு இருக்கா? குரத்தின்னா குறவன் இருக்கிறான், பறச்சின்னா பறையன்னு இருக்கிறான், ஆட்சின்னா ஆயன் சொல்லவிட இருக்கு. ஆண் பால் சொற்கள் இருக்கு. திருடின்னா திருட, எல்லாத்துக்கும் ஆண்பால் இருக்கு. விபச்சாரின்னா விபச்சாரங்கிற சொல்லாடல் இருக்கா? ஏன் இல்ல? எல்லா ஆண்களும் உத்தம புருஷர்களா? மனைவியை தவிர யாருமே வேறு ஒரு பெண்ணை நிமிர்ந்து பார்த்தது இல்லையா இந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை பேரும்? ஏன் விபச்சாரம் என்கிற ஒரு ஆண் சொல்லாடல் இல்லை? பெண்ணை ஒடுக்குவது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கருத்தியல் தான் இது. பெண்ணுடைய நடத்தையை பற்றிய கருத்தியல் அப்படின்னு பார்க்க கூடாது. கேரக்டரோட தொடர்புடையதல்ல. இது சப்ரஷன் அண்ட் அப்ரஷன். பெண்களை ஒடுக்குவது, பெண்களை அடக்கி வைப்பது, பெண்களை சிந்திக்க விடாமல் தடுப்பது. திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் இது, பரப்பப்பட்ட ஒரு கருத்தியல் இது. மன்னனா இருந்தாலும், ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருந்தாலும், தினந்தோறும் அவன் மனசுல வதக்கு அடிச்சுக்கிறது. பொண்டாட்டி எங்க போனாலோ, யாரை பார்த்தாலோ, எவனை பார்த்தாலோ, எங்க சிரிச்சாலோ, யாருக்கிட்ட பேசினாலோ, செல்போன் யாருக்கு மெசேஜ் போட்டாலோ. ராமனுக்கே அந்த புத்தி இருந்தது, சந்தேக புத்தி ராமாயணத்தில் இருக்க. இப்ப ராமனுக்கே இந்த எண்ணத்தை உருவாக்கியது எது? ஆண்கள் அத்தனை பேருக்கும் 100 விழுக்காடு ஒரு ஃபியர் சைக்காலஜி இருக்குது, ஒரு போபியா. பெண்களை பற்றிய ஒரு போபியா இருக்கு. என்னன்னா எப்போதும் அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் நம்மளோட தான் இருக்கிறாளா, வெளியே அனுப்புறது. இவ்வளவு மோசமான ஒரு உளவியலை இந்த சமூகத்தில் சமூக உளவியலாக கட்டமைத்தது எது? ராவணனோடு அசோகவனத்தில் தங்கியிருந்த சீதை கற்புள்ளவளாக இருந்திருப்பாளா என்கிற சந்தேகத்தை ராமனுக்கு ஏற்படுத்தியது எது? அவளை மீட்டு வந்த பிறகு அக்னியிலே குளித்து விட்டு வா, அப்போதுதான் நீ உத்தமி என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், பத்தினி என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறவர்கள் தனியாக சீதை இல்லாமல் இத்தனை நாள் ராமன் இங்கே இருந்தானே, அவன் உள்ளபடியே உத்தமனாகத்தான் இருந்தாளா என்ற கேள்வியை யாரும் எழுப்பவில்லையே. சீதை இல்லாமல் இருந்த காலத்தில் ராவணன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தாம்பத்திய வாழ்க்கைக்கு போனவன் தானே, துறவரம் போனவில்லையே. அப்ப சீதை கேட்டு, ஏய் நீ முதல்ல அக்னி குண்டத்துல இறங்கிட்டு வா, அப்புறம் நான் சொல்றேன். என் மேல நீ சந்தேகப்படுறல, ராவணன் ஏதாவது பண்ணிருப்பான்னு உனக்கு ஒரு சந்தேக புத்தி இருக்குல்ல. அப்ப இவ்வளவு நாளா நான் இல்லாம அங்க இருந்தே நீ சும்மா இருந்தியா? ஒழுக்கமா இருந்தியா? உத்தமனா இருந்தியா? யாரையுமே பார்க்கலையா நீ? அப்ப சீதை கேட்டிருந்தா சரி. இந்த வாதத்தை குதர்க்கவாதம் என்கிறார்கள். இது பெரியார் வாதம், இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வாதம், இதுதான் பகுத்தறிவு வாதம், இதுதான் சமத்துவவாதம், ஜெண்டர் ஈக்வாலிட்டி. இது குதர்க்கவாதம் அல்ல, சமத்துவவாதம். மனு தர்மத்தை விளக்குவதற்காக எழுதப்பட்ட காப்பியம் தான் ராமாயணமும் மகாபாரதமும். அதுல அவங்க நினைச்சா விபச்சாரத்தை தளர்த்தி கொள்வார்கள். சத்தியவதி புருஷன் நினைக்கிற விசித்திர வீரியன். நான் மகாபாரதம் அதிகமாக படிக்கிறது இல்லை, ஏன்னா அதுக்குள்ள போகவே கூடாது, நம்ம மைண்ட் கரப்ட் ஆகக்கூடாதுன்னு அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவன் புருஷன் செத்துடுறான்,
ஒருத்தர் அவளுக்கு 3 அம்பிகா அம்பாலிகா 2 பேரை கட்டி வைக்கிறாங்க மருமகள். அவங்களுடைய புருஷன் தான் நினைக்கிறேன் விசித்திர வீரியன். அவங்க அம்மா விசித்திர வீரனுடைய அம்மா பேர் தான் சத்தியவதின்னு கருதுகிறேன். அவ என்ன பண்றா, இவன் விசித்திர வீரியன் செத்துட்டான், புள்ள இல்ல, 2 பேர் மருமகள்கள் சும்மா இருக்கா, வாரிசு இல்லாம. தனக்கு பிறகு யார் இந்த ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை பார்ப்பது அப்படிங்கிற கவலை அவளுக்கு வந்தது. அயோத்தி நினைக்கிறேன், அயோத்தி இல்ல மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை நமக்கு தெரியல, அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றக்கூடிய கதை. அப்ப அவ என்ன பண்றா, காட்டுக்கு துறவரம் போன வியாசரை தேடி போற, அந்த மகாபாரதத்தை எழுதின வியாசர், அவரை தேடி போய் அவங்க எங்க தவம் இருக்கிறான்னு பார்த்து அவன்கிட்ட போய் கேட்டு, நீ விசித்திர வீரன் மனைவி மாறிட்ட ஒரு நாள் இரவு தங்கிட்டு போ, எனக்கு வாரிசு வேணும். அதுக்கு மனு தர்மம் இடம் கொடுக்குது. அவன் தங்கனவன் என்ன பண்ணிட்டான், அங்க இருந்த ஒரு சர்வன் மெய்டையும் சேர்த்து பார்த்துட்டு போயிட்டான். அம்பிகா அம்பாலிகாவை மட்டும் இல்ல, அங்க வேலைக்கார பணிப்பெண் இருந்தா பாருங்க, அவளுக்கும் ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிட்டான். ரிஷி பண்ற தங்க அது ஒரே இரவுல குழந்தை உருவாயிரும். அவரு ரிஷி, அவர் பார்த்துட்டு போனார். அவங்களுக்கு அந்த வியாசனுக்கு பிறந்த அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் அந்த வேலைக்கார பணிப்பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரன், பாண்டுரங்கன், விதுரன், இந்த 3 பேரும். அப்புறம் அவங்க ஆட்சியை சாம்ராஜ்யம். இந்த இடத்துல மனு தர்மம் அனுமதிக்குது. என்ன சொல்லுதுன்னா, உனக்கு வாரிசு இல்லைன்னா நீ கணவன் இல்லாத நேரத்தில் அவனுடைய தம்பிகிட்டையோ கொழுந்தமார்கிட்டையோ அல்லது அவன் சார்ந்த பங்காளியை சார்ந்த யாராவது ஒருத்தட்ட நீ உன்னுடைய வாரிசை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே பெண்ணை மையப்படுத்தியதாகவே. ராமாயணம் குல தர்மத்தை மீறக்கூடாதுங்குது. அதனால்தான் சம்புகனை கொலை செய்கிறார் நம்முடைய ராமன் என்கிற சத்திரியன். ராமன் பிராமணர் கிடையாது, சத்திரியன். ஒரு பிராமணர் ஒரு குழந்தை இறந்து போய் தூக்கிட்டு போயிட்டு ராமன்கிட்ட முறையிடுறாராம். என்ன முறையிடுறாருன்னா, ராமா அவனுடைய ஆட்சியில் அதர்மம் நடக்குது. என்னடா அதர்மம் நடக்குது? குலத்தொழில மீறி ஒவ்வொருத்தரும் காரியம் செய்யறாங்க, அதனால தான் என் பிள்ளை செத்து போச்சு. என்ன குல தர்மத்தை மீறினாங்க பாருங்க, சூத்திரன் ஒருத்தன் தவம் இருக்கிறான், சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. உடனே ராமன் உடைவாளை உருவிக்கொண்டு கிளம்புகிறார் காட்டுக்கு. எங்கடா யார் அவன் தவம் இருக்கிறான் தேடி போனா ஒருத்தன் மரக்கலையில காலை மேல போட்டு கீழே தலைகீழ தொங்கிட்டு தவம் இருந்திருக்கிறான். இதெல்லாம் கதை தான், நமக்கு என்ன தெரியும். அப்ப போன உடனே ராமன் பார்த்துட்டு, டேய் நீ யாரான்னு, உன் பேர் என்னன்னு. சம்புகன். நீ என்ன குலம்? நான் சூத்திரன். உடனே அவர் விசாரணைலாம் கிடையாது, ட்ரையல் தான் கிடையாது, விட்னஸ்லாம் கிடையாது, சாட்சி கழிச்சிடலாம். உடனே தண்டனை கொடுத்து தலை ஓங்கி வெட்டிடுறார். குல தர்மத்தை மீறியதால் நீ ஒரு சூத்திரன், தவம் இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்ப ராமாயணம் எதற்காக உருவாக்கப்பட்டது? குல தர்மத்தை மீறினால், குலத்தொழிலை மீறினால் தண்டனை வழங்க வேண்டும். சம்புகன் கதை அதுதான் சொல்லுது. மகாபாரதத்தில் ஏகலைவன் கதை அதே மாதிரி. ஏகலைவன் ஒருத்தன் துரோணாச்சாரிகிட்ட எனக்கு பயிற்சி கற்றுக் கொடுங்க, வில்லு வித்தை கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். நீ யாரான்னு கேட்டால் சூத்திரன்னு தெரிஞ்சது. சூத்திரனுக்குலாம் சொல்லிக் கொடுக்க முடியாது போடான்றான். அவன் என்ன பண்ணுறான் பைத்தியக்காரன், துரோணாச்சாரி மாதிரி ஒரு சிலையை போய் செஞ்சு வச்சுக்கிட்டு அவரை மனசில் ஏற்றிக்கிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே இவன் வித்தையை கற்றுக்கிட்டான். வித்தையை கற்றுக்கிட்டது பிறகு அவனுடைய தலைமை சீடனாக இருக்கிற அர்ஜுனனை விட இவன் பெரிய புகழ்பெற்றவனா மாறிடுறான். யாரு? ஏகலைவன். இது தகவல் தெரிஞ்சு யார் அவனை தூக்கிட்டு வாடான்றான். தூக்கிட்டு போய் விடுறாங்க. இவன் அடடா மறுபடியும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. துரோணாச்சாரி காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெறான். அப்போ துரோணாச்சாரி சொல்றான், நீ பெரிய கெட்டிக்காரன் தான், வில்லுக்கு அர்ஜுனன் தான் பேரு, அவனையே நீ வெல்லக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவனா மாறி இருக்கிற. ஆனா நீ உனக்கு யாருடா குருன்னு கேட்டா, நீங்க தான் மானசீக குரு. மானசீக குருன்னா நேரடியா குரு மாணவனுக்கு இடையில உறவு இருக்காது. அவன் எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், அவனை மனசுல வச்சுக்கிட்டு அவரை குருவா ஏத்துக்கிட்டு இவன் தன்னை மாணவனா கற்பனை செய்துட்டு வாழ்ந்தா அதுக்கு பேர் மானசீக குரு. அவன் சொல்றான். அப்போ துரோணாச்சாரி சொல்றாரு, நீ ஒரு சூத்திரனா இருந்தாலும் இந்த வித்தையை நல்லா கத்துக்கிட்ட, ஆனா குரு தட்சணைக்கு செய்யணும். ஏன்னா அது மனு தர்மத்தில் வருது. குரு தட்சணை செய்யணும். ஐயா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, இதை விட வேற என்ன எனக்கு பாக்கியம். அப்போ துரோணாச்சாரி ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டித்தான் கேட்கிறான். மனு தர்மத்தின் சூது சூழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் தோழர்களே. ஏகலைவன் கட்டை விரலை வெட்டிய பிறகு அவன் அப்புறம் வில்ல எடுக்க முடியுமா? அவன்
கட்டவில்லை தான்ப்பா வில்லு வந்து வம்பு அடிக்கிறதுக்கு முக்கியமான தேவை. வில்லாதி வில்லனாக இருந்த ஏகலைவனின் ஆற்றலை சிதைத்ததுதான் மனு தர்மம். மகாபாரதத்தில் வர கதை அதுதான். ஏன்னா அர்ஜுனர் மீறி அவன் சத்திரியன், இவன் சூத்திரன். அர்ஜுனன் வந்து சத்திரியன், ஏகலைவன் வந்து சூத்திரன். எனவே அர்ஜுனனை இவன் வெல்லக்கூடாது. ஹெச் ராஜாவை வந்து ஒரு சிறுத்தை வென்று விடக்கூடாது. அதனால ராஜா சொன்னா கேஸ் போடும் போலீஸ். விடுதலை சிறுத்தைக்காரன் போய் புகார் கொடுத்தா கேஸ் போடாது. அப்படிதான் அது. அர்ஜுனனை வந்து ஏகலைவன் வெல்லக்கூடாது. அவனை விட இவன் மேலான அதனால கட்ட விரலையே வெட்டினானு. அதனால்தான் திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவன், சாதி வெறி வழக்கில் சம்பந்தப்பட்டவன் கொடுக்குற புகாரை வாங்கிட்டு உடனே போலீஸ் போடுது கேஸ். போலீஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். எதையா இருந்தாலும் ஆய்வு பண்ற ஒரு புலனாய்வு செய்யற மூளை இருக்கணும் போலீஸ்க்கு. சொன்ன உடனே அதுக்கு நம்பக்கூடாது. ஆதாரங்கள் கிடைச்சா கூட அதுல வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். அதுல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அப்ரோச் இருக்கணும். எல்லாவற்றையும் புலனாய்வோடு அணுக வேண்டும். அதுதான் போலீஸுடைய முக்கியமான மூளையா இருக்கணும். ஒருத்தர் ஆன்லைன்ல போட்டாராம், இவர் வந்து அந்த 40 செகண்ட் வீடியோவை கேட்டாராம், திருமாவளவன் குற்றவாளின்னு கேஸ் போட்டாராம். வரட்டுன்ற கேஸ் நீதிமன்றத்துக்கு. யார் மானம் கப்பலேறுதுன்னு பார்ப்போம், பேசுவோம். எதை நீ புனித நூல் என்று சொல்லுகிறாயோ அந்த நூலை பற்றி நீதிமன்றத்திலே வாதிடுவோம். ஏன் நாங்க கொடுத்த புகாருக்கு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல? தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் பேச தெரியாத அந்த கும்பல், கொள்கைக்கு கொள்கை பேச தெரியாத கும்பல், கோட்பாட்டுக்கு கோட்பாட்டை முன்வைக்க தெரியாத அந்த கும்பல் தனிப்பட்ட முறையிலே என்னை இழிவுபடுத்தி வன்மத்தை கக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஒரு ஆள் மேல கூட நீ புகார் போடல, எஃப்ஐஆர் போடல? காவல்துறையின் மெத்தனம் உள்ளபடியே வேதனைக்குரியது. அதனால தான் டிஜிபி பார்த்தேன். நீங்க வந்து வெரி வெரி குட் ஜென்யூன் ஆபீசர். அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி என்பதால் தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போய் பார்த்து கொடுத்தோம். நீங்க வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா திட்டமிட்டிருந்தோம். நம்ம பசங்க ஏதாவது அப்புறம் நீயா நானான்னு பேசிட கூடாது, வேண்டாம் அப்படின்னு தான் சரி ஒரே இடத்துல நடத்துவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரே இடத்துல நம்ம நடத்துறோம். இந்த ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்த போராட்டத்திற்கு சமமானது என்பதை நான் அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் மீது அவர்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள், சமூக பதற்றத்தை உருவாக்குகிறார்கள், சமூக வலைத்தளங்களை சட்ட விரோதமாக பயன்படுத்துகிறார்கள், சாதி வெறியை தூண்டுகிறார்கள், மத வெறியை தூண்டுகிறார்கள், வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. தோழர்களே, எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் அல்லது மதத்தையும் இழித்து பேசுவதோ பழித்து பேசுவதோ நம்முடைய நோக்கம் இல்லை. கொள்கை அடிப்படையில், கோட்பாட்டு அடிப்படையில் சில விமர்சனங்களை வைக்கிறோம். சொல்லப்போனால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் வெகுண்டெழுந்து வீதிக்கு வந்து போராட வேண்டியவர்கள் பெண்கள் தான். இது பெண்கள் நடத்த வேண்டிய ஒரு மகத்தான புரட்சி. இது பெண்களையே தூண்டிவிட்டு திருமாவளவனுக்கு எதிராக அவதூறு பேச வைக்கிறார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த பெண்கள் புரிந்து கொள்ளுகிற வரையில் எங்கள் போராட்டமும் பரப்புரையும் தொடரும். அவர்கள் கிரிமினல் புத்தியோடு இதை வெட்டி ஒட்டி நறுக்கி வெளியிட்டு பரப்புகிறார்கள் என்பதை அந்த பெண்கள் உணர்ந்து கொண்டால், 40 நிமிட நேர பேச்சையும் கேட்டால், திருமாவளவன் பெண்களுக்காகத்தான் வாதிட்டு இருக்கிறான், பெண்களின் நலன்களுக்காகத்தான் பேசியிருக்கிறான், பெண்களின் உரிமைகளுக்காகத்தான் வாதாடி இருக்கிறான், பெரியார் வழியில் தான் பேசியிருக்கிறான், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் தான் பேசியிருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்தால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலே ஒரு மகத்தான புரட்சி நிகழும். தோழர்களே, இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது என்பதை விட சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் விதவை மறுமணம் செய்யக்கூடாது, அவள் தலையை மொட்டையடிக்க வேண்டும், அவள் பூ வைக்க கூடாது, கைகளில் வளையல் அணியக்கூடாது, 16ஆம் நாள் தாலியை அறுக்க வேண்டும், கடைசி வரையில் அவள் விதவையாகவே வாழ வேண்டும், வெள்ளை உடையை உடுத்தி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நடைமுறையில் இருப்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் காரணமில்லை, மனுஸ்மிருதி தான் காரணம். சின்னஞ்சிறு வயதிலேயே பாலிய விவாகத்தை நடத்த இங்கே அனுமதித்தது அரசியலமைப்பு சட்டம் அல்ல. அரசமைப்பு சட்டத்தின்படி அல்லது இந்திய சட்டத்தின்படி இன்றைக்கு பெண்ணுக்கு 18 வயது, ஆண்களுக்கு 21 வயது. ஏன் இந்த வயதை சமமா வச்சா? 2 பேருக்கும் 21 வயசுன்னு வச்சா என்ன? அது என்ன ஆண்களுக்கு மட்டும் 21 வயசு, பெண்களுக்கு 18 வயசு? அப்ப இந்த 21 வயசு வரலாம் அவன் ஒழுங்கா இருந்துருவானா? இந்த 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 வயது நிர்ணயம் கூட எந்த அடிப்படையில் என்ற கேள்வி எழுகிறது. எந்த அடிப்படையில் இந்த வயது நிர்ணயம்? சொல்ல போனா பெண்கள் ஒரு நாளைக்கு நெல்லத்தின வளருவாங்க, ஆண்கள் ஒரு நாளைக்கு எல்லத்தின வளருவாங்கன்னு கிராமத்தில் பழமொழி. எள்ளு அளவுக்கு பெண்கள் உடல் வளர்ச்சியிலும் வேகமாக வளருவாங்க, மூளை வளர்ச்சியிலும் ஆண்களை விட பெண்கள் அண்டர்ஸ்டாண்டிங், கிராஸ்பிங் ரொம்ப அதிகம். நீங்க ஒரே வீட்டில் பெண் குழந்தை ஆண் குழந்தை வளரும்போது பாருங்க, பெண் நறுக்கு தெரிச்ச மாதிரி பெண் குழந்தை பேசும், பளிச்சுன்னு பேசும், கேள்வி நறுக்கு தெரிச்ச மாதிரி கேட்கும். இயற்கையிலேயே ஆண்களை விட பெண்கள் மூளை வலிமை உள்ளவர்கள். அதனாலதான் ரொம்ப இதை போட்டு பயங்கரமா ஒடுக்கி வச்சிருக்காங்க. என்ன கூட படிச்சது 6ஆம் வகுப்புல 20-25 பேர், 7ஆம் வகுப்புல 7-8 பேர் ஆச்சு, 8ஆம் வகுப்புல 3 பேர் தான். 3 பேர்ல 2 பேர் பெண்ணு, ஒரே ஒரு ஆண். அந்த ஒரே ஆண் நான் தான். டிராப் அவுட்ஸ் ஸ்கூல்ல 3 பேர் தான் படித்தோம், 2 பெண்கள். 2 பெண்களுக்கு 8ஆம் வகுப்புனா 8-5 13 வயசு. 13 வயசுல பருவத்துக்கு வர்றது இயற்கை. அரையாண்டு தேர்வுக்கு பிறகு ஒரு பெண் வரல பள்ளிக்கூடத்துக்கு. ஆனா அதுதான் ஸ்கூல்லே கிளாஸ்லே நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அதை நிறுத்திட்டாங்க. அப்ப பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. 3 பேர்ல 2 பேர் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போனோம். அந்த பொண்ணு நானும் தான். பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் 9th படிக்க போயிட்டேன், அது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. பெண்களின் நிலையை பாருங்க, அது கல்யாணம் பண்ணிடுச்சு. இந்த பொண்ணு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அரையாண்டு தேர்வில் நிறுத்தினாங்க பாருங்க. அதை மட்டும் படிக்க வச்சிருந்தா அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு பதவியில் இருந்திருக்கும். நல்லா படிக்கக்கூடிய நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்ணின் வாழ்வை எது சிதைத்தது? பருவத்துக்கு வர்றதுங்கிறது இயற்கை தானே. பருவத்துக்கு வந்தா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதா? மேற்கொண்டு படிக்கக்கூடாதா? பருவத்துக்கு வந்த பிறகு பிறந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? அது பல்கலைக்கழகம் வரையில போகட்டும், போய் படிக்கிற வரையிலும் படிக்கட்டும், அதுக்கு பிறகு கட்டி கொடுக்கலாமே. ஆனா என்ன ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டான்னா, என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு அது பிடிச்சி தானே கொடுக்க போறோம், பிடிச்சி கொடுக்குற பொண்ணுக்கு எதுக்கு செலவு பண்ணணும்? ஆனா மக்கு பயலா இருப்பான், ஒரே கிளாஸ்ல 5 வருஷம் கிடப்பான், 8ஆவதுல 8 தடவை ஃபெயில் ஆவான். அவனுக்கு டியூஷன் வச்சு படிச்சு கொடுத்துருவான். அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அவனுக்கு 2 வீலர் வேணும்னா 2 வீலர் வாங்கி கொடுத்துருவான். சினிமா போகணும்னா சினிமாவுக்கு காசு கொடுப்பான். எப்படியாவது படிச்சிடறான்பான். ஆனா அவன் வாங்கிட்டு போய் நல்லா தண்ணி அடிப்பான், போதை அடிப்பான், சினிமா பார்ப்பான். ஆம்பளை பிள்ளைக்கு அவ்வளவு சுதந்திரம். ஆம்பளை 1000 இடத்துக்கு போயிட்டு வருவான்பா, பொம்பளை அப்படியெல்லாம் போகக்கூடாது. எங்க போனேன்னு ஆம்பளை பிள்ளை யாரும் கேட்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை நடமாடுறது தெரியணுங்கிறதுக்காக காலில் கொலுசு போட்டு விட்டுருவான், செல். அது எதுக்குன்னா மருமகள் கட்டுறதா இருந்தாலும் மகள் கட்டுறதா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக தான் காலில் கொலுசு. அது சலங்க போட்ட கொலுசு. அது இந்த புது பொண்ணுக்கெல்லாம் கட்டாயமா சலங்க போட்ட கொலுசு தான் இருக்கும். அவங்க மாமனார் மாமியாருக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், காதில் விழுந்துட்டே இருக்கணும். சலங்க சத்தம் கேட்கலாம், மருமகள் ஆளை காணுமே தேட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. பெண்களை ஒடுக்கி வைப்பதற்கான கருத்தியல், ஒடுக்குமுறை வடிவங்கள். ஆண்களை முழுக்க நிறுத்திட்டு பெண்களையே ஒரு 10 வருஷத்துக்கு படிக்க வச்சா போதும், நாடு புரட்சியை உருவாக்கும். பெண்கள் மட்டும் இந்தியா முழுவதும் எல்லா எஜுகேஷன்லயும் பெண்களுக்கு மட்டும் 100% ரிசர்வேஷன். பெண்கள் மட்டும்தான். ஒரு 10 ஆண்டு ஒரு தலைமுறை இந்தியாவை புரட்டி போடுகிற தலைமுறை உருவாகிவிடும்.
நீ பெண்களை ஒடுக்கி வச்சிருக்கிற வரலாம் தான் இந்த மனு தர்மம் அங்கே காப்பாற்றப்படும். பெண்கள் படிச்சுட்டாங்கன்னா முதல்ல இதை போய் கொளுத்தக்கூடிய சமூகமே பெண் சமூகமாகத்தான் இருக்கும், மகளிர் சமூகமாகத்தான் இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு ஒடுக்குமுறை. அவன் சொல்றானே, இந்து பெண்கள் அந்த பெண்கள் இந்த பெண்கள் இல்ல, விமன் நேச்சர் இஸ் செடியூசிங் men. இங்கிலீஷ்ல அது மொழிபெயர்த்து தப்புன்னா மொழிபெயர்த்து தப்புன்னு சொல்லி நாங்கள் தூக்கி போட்டுறோம். ஆண்களை மயக்குவதுதான் பெண்களின் இயல்பு. புத்திசாலியா இருக்கிறவன் பொம்பளைங்களோட தனியா இருக்க மாட்டான். அது இருக்கு. தாயா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் ஒரு பெண்ணோடு ஞானம் உள்ள ஆண் தனியா இருக்க மாட்டான். அப்ப தாயா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அந்த இச்சையை தூண்டி விடுவார்கள். இது அது சொல்லுதா இல்லையா? நானா சொல்றேன்? பருவத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வயசை பார்க்க மாட்டாங்க, அழகை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மேன்லியா இருக்கணும். இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? இது கேரக்டர் அசாசினேஷன் அல்ல. நான் அப்படி பார்க்கல. பெண்களின் நடத்தையை இழிவுபடுத்துவதாக நான் பார்க்கவில்லை, பெண்களை ஒடுக்குவதற்கான உத்தி என்று நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டு சப்ரஸ் விமன். பெண்களை ஒடுக்கிறது. ஏன்னா பெண்களுக்கு எதுல கோவம் வரும்னா நடத்தையை பத்தி சொல்லும் போது தான் கோவம் வரும். அவங்களை அதை சொல்லி தான் அடக்குவாங்க, அதை சொல்லி தான் ஒடுக்குவாங்க, அதை சொல்லி தான் அவங்களை வந்து அழுத்துவாங்க. இப்ப கேரக்டர் அசாசினேஷன் ஃபார் வாட்? எதுக்காக அந்த நடத்தை பற்றி பேசுறாங்க? அவ வாய் திறந்து பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. தாய் மாமனை கட்டிக்கணும் கட்டிக்கணும். ஏன்னா எனக்கு அவனுக்கு பிடிக்கலாம் சொன்னா அப்ப நீ வேற எவனையும் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப வேற எந்த வேலையாவது உனக்கு தொடர்பு இருக்குதா? ஏங்க அவன் நல்லா இல்லை, ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறான், எனக்கு அவனுக்கும் பொருத்தமாக இருக்காது, அவனை வச்சுட்டு எப்படி நான் காலம்பூரா மாரடிக்க? காலம்பூரா வாழ்ந்தாங்கணும்ல. பிறந்த வீட்டை விட்டுட்டு, அம்மாவை விட்டுட்டு, அப்பாவை விட்டுட்டு, கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட்டுட்டு ஒரு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குங்க பெண்கள். இது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. ஆம்பளையா பிறக்கிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், அப்பாவோட அம்மாவோட அங்கேயே இருந்துகிட்டு இருக்கான். பொம்பளை பிள்ளை 12 வயசுல 13 வயசுல பிரித்து அதை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறான். சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஊருக்கு யாரோ ஒருத்தட்ட அனுப்பி வைக்கிறான். ஆனால் அதையும் ஏற்றுக்கிட்டு அந்த பெண்ணு போகணும். அழக்கூடாது, தேடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, யாரை பற்றியும் புகார் சொல்லக்கூடாது. இப்படிதான் இருக்கும். வாயை மூடிட்டு இரு, மாமனார் மாமியாருக்கு கட்டுப்பட்டு இரு, நாத்தனார் சொல்படி கேட்டுக்க. பெண் ஒடுக்குமுறை இந்த சமூகத்தில் ஒரு சமூக உளவியலாக கட்டமைக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா? ஆகவே ஒட்டுமொத்தமான ஒடுக்குமுறையும் ஒட்டுமொத்தமான சுரண்டலும் பெண் ஒடுக்குமுறையில் என்பதில் அடங்கி இருக்கிறது. அந்த பெண்ணை ஒடுக்குவதற்கான ஒரு கருத்தியலாகத்தான் இதை திணித்திருக்கிறார்கள். இது வெறும் நடத்தையோடு தொடர்புடையதல்ல, ஒடுக்குமுறையோடு தொடர்புடையது. பெண்களை ஒடுக்குமுறையோடு தொடர்புடைய அந்த கண்ணகி சிலையை பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்து கற்பு கரசி கண்ணகி நான் பார்க்கறதில்ல, போராளி கண்ணகின்னு தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய பார்வையில நான் ஒரு கட்டுரை எழுதின இந்தியா டுடேவில், அவளுக்கு தான் துணிச்சல். அவள்கிட்ட இருந்த சிறப்பு, அந்த கதையை கூட வச்சுக்க, காப்பியமா வச்சுக்க, என்ன வேணாலும் இருக்கட்டும், கற்பனையா கூட இருக்கட்டும். ஆனா கண்ணகி ஒரு ஆளா சிலம்பத்தை தூக்கிட்டு போறான். மன்னனா இருந்தான்னா எவனா இருந்தானா நேரா போனா, டேய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒழுங்கா புலனாய்வு பண்ணியா? என் புருஷன் எடுத்துட்டு வந்த சிலம்பமும் நீ காணாம போன சிலம்பமும் ஒன்னா, நீ பாடுறா, ஓங்கி அடிக்கிறான். இதுல இருக்கிற பரல்களும் நீ காணாம போன சொன்ன சிலம்பத்தின் பரல்களும் ஒன்னான்னு பாடுறான். உன்ட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இல்லை, உன்ட இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் சரியில்லை. எவனோ சொன்னான்னு சொல் பேச்சு கேட்டுட்டு நீ மரண தண்டனை கொடுத்துற, என் புருஷனை நீ வந்து இன்னைக்கு பலி கொடுத்துட்ட. அந்த இடத்துல வந்து கண்ணகிக்கு இருந்தது கற்பின் துணிச்சல் அல்ல, போர்க்குணம். அதுதான் அவர்கிட்ட இருந்த போர்க்குணம். துணிச்சலை போய் கேட்டா, நீதி வேணும்னு கேட்டா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், அந்த இடத்துல அவன் வந்து தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தாகணுங்கிற இடத்துல தண்டனை மன்னனுக்கே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிற வாதாடுகிற துணிச்சல் இருந்தது. கற்பு கரசியின் வடிவம் அல்ல, போர்க்குணத்தின் வடிவம் கண்ணகி. நான் கட்டுரை எழுதினேன் 25-20 வருஷத்துக்கு முன்னால இந்தியா டுடேல. கண்ணகி கற்பின் வடிவம் அல்ல, போர்க்குணத்தின் அடையாளம் அப்படின்னு எழுதினேன். பெண்களுக்கு அந்த போர்க்குணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடைக்க வைக்கிறான். நல்ல நகையை போட்டு பட்டு சாலையை உடுத்தி தேவதை மாதிரி இருக்கிற, லக்ஷ்மி மாதிரி இருக்கிற, மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இந்த புகழ்லாம் எதுக்கு? அதுதான் 3வது அத்தியாயத்தில் சொல்ற புகழ். 9வது அத்தியாயத்தில் பெண்களை கிழிகிழின்னு கிழிக்குது மனு தர்மத்தில். 3வது அத்தியாயத்தை எடுத்து வேகமாக காட்டுறாரு. ஏய் தற்குறி, இதை படிதான். ஏய் நீ 9வது அத்தியாயத்தை படிதா, நான் விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறேன். 9வது அத்தியாயத்தை படி, அப்புறம் நீ தற்குறியா நான் தற்குறியான்னு பார்ப்போம். பெண்களை புகழ்வது என்பது பெண்கள் வேறு
விவகாரங்களில் நாட்டம் ஏற்படாமல் அவர்களுடைய சிந்தனை வேறு இடத்து போகாம இருக்கிறதுக்காக போடுறாங்க. இல்லைன்னா ஏன் இவங்களை இவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க? பெண்களை எம்பவர் பண்ணா படிக்க வை, அதிகாரத்தை கொடு, சொத்தை கொடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது அதிலே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று எழுதினார். அதனாலதான் பாலகங்காதர திலகர் ஆட்களை பொம்பளைங்களை தூண்டி விட்டு போராட வச்சாரு. இன்னைக்கு இவங்க தூண்டி விட்டு பெண்களை பேச வைக்கிற மாதிரி. அன்னைக்கு அம்பேத்கருக்கு எதிராக பெண்களே போராடினாங்க. பாவம் பெண்கள், விவரம் தெரியாது, யாரோ சொல்றதை கேட்டு போராடினாங்க. ஆனா அந்த பெண் சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக இந்து சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு எப்படி சொத்தில் பங்கு உண்டோ அப்படி பெண்களுக்கும் சொத்திலே உரிமை உண்டு என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள் அதிதீவிர இந்துத்துவ சிந்தனையாளர்கள், பெண் ஒடுக்குமுறை சிந்தனையாளர்கள். எனவேதான் நாம் இதையெல்லாம் பேசுகிறோம், விவாதிக்கிறோம். நாங்கள் கருத்தியல் ரீதியாக வாதாட போராட தயாராக இருக்கிறோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் நாங்க பாய்காட் பண்ணிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை, விவாதிப்போம். இதான் முதல்ல ஃபர்ஸ்ட். நான் இப்படி பேசுறது ஏதோ உணர்ச்சி வயப்பட்டு பேச நினைக்காதீங்க. இதை விட்டா வேற வாய்ப்பே கிடையாது விவாதிக்கிறது. இந்த களத்தை விட்டால் வேறு களம் இல்லை. இது பேசப்பட வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, விவாதித்ததற்கு தீர்வு காண வேண்டிய ஒன்று. நான் பாரதிய ஜனதாவை பார்த்துதான் பேசுகிறேன், நான் சங் பரிவார் அமைப்புகளை பார்த்துதான் பேசுகிறேன். இந்து மதத்தை பார்த்து பேசவில்லை, இந்து சமூகத்தை பார்த்து பேசவில்லை. திமுகவிலே 90% பேர் இந்துக்கள் தான், இடதுசாரி கட்சிகளில் 90% பேர் இந்துக்கள் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே 90% பேர் இந்துக்கள் தான். இந்துக்களின் நலன்களுக்காகத்தான் போராடுகிறோம். சமூக நீதி போராட்டம் என்பதே இந்துக்களுக்கான போராட்டம் தான். நீ என்ன, நீதான் இந்துக்களுக்கு 100% பாதுகாப்பு அரண் என்பதை போல பேசுகிறாய். யாரை ஏமாற்ற? நீ உண்மையிலேயே இந்துக்களின் பாதுகாவலர்களாக இருந்தால் நாளைக்கு நான் கேட்கிறேன், நாளைக்கு உங்களால் சமூக நீதிக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுமா? இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறதா? இடபிள்யூஎஸ்க்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தீர்களே, ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வா. மோடி கிட்ட சொல்லி, அவர் தானே ஆட்சியில் இருக்கிறாரு. பெரியார் கேட்ட மாதிரி 100 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தூக்கி குப்பையில போடு. பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்த. பார்ப்பனர்களுக்கு 3%, மிச்சம் இருக்கிற 97%, எஸ்சிக்கு 22%, எஸ்டிக்கு 9%, அகில இந்திய அளவில் எஸ்சிக்கு 25%, மிச்சம் இருக்கிறத ஓபிசி கொடு. மக்கள் தொகை அடிப்படையில் 100 விழுக்காட்டையும் பிரிப்போம், பெரியார் சொன்ன மாதிரி. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. ஆனா 108 சாதிக்கு சேர்ந்து எம்பிசின்னு ஒரு பட்டத்தை வாங்கி அதுல 108 சாதிக்கும் 20% கொடுக்கும்போது தேர்தலுக்காக ஒருத்தர் ஒரு முழக்கத்தை வைக்கிறார், எங்க சாதிக்கு மட்டும் 20 வேணும் அப்படின்னு. அப்ப மற்ற சாதிக்கு எதிராக அவர் சிந்திக்கிறார்ல, அவர் தானே மற்ற சாதிக்கு எதிராக பேசுறாரு. யாராவது வாய் திறக்கிறாங்களா? அந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய பிற சாதிகளுக்கு எதிராக பேசுறாரே இவரு, இது நியாயமா? அப்ப அந்த எம்பிசிக்கு என்ன? அந்த சாதி 108 சாதியில ஒரு சாதிக்கு மட்டும் 20% கேட்கற கேளுங்க, ரைட், அது உரிமை இருக்கு. ஒரு சமூகம் 20% வேணும்னு கேட்கறது ரைட். அதுல இருக்கக்கூடிய 107 சாதிக்கு என்ன நிலை, அதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் பேசல? இது யாராவது கேட்கறாங்களா? திருமாவளவன்னா இழிச்சவாயன் யார் வேணாலும் ஏறி அடிக்கலாம் நினைக்கிறீங்க, அது அந்த காலம், முப்பாட்டன் காலம், முப்பாட்டன் காலம் அது. இது திருமா காலம், சிறுத்தைகளின் காலம். சும்மா எதை வேணாலும் சமூக வலைத்தளத்தில் பரப்புனா ஓடிடுவாங்க, பின்வாங்கி பயந்துருவாங்க நினைக்காதீங்க. வாதம், நாங்கள் வன்முறையை தூண்டக்கூடியவர்கள் இல்லை. தமிழக அரசுக்கு ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குவதற்கு பாஜக திட்டமிடுகிறது, வன்முறை களமாக்குவதற்கு திட்டமிடுகிறது. இந்த 2 ஆண்டுகளில் வெறுமன மத அடிப்படையிலான பிரச்சனைகளை மட்டுமே கையில் எடுத்திருக்கிறார்களே தவிர உரிமை அடிப்படையிலான பிரச்சனைகளை கையில் எடுக்கவில்லை. மீத்தேன், ஷேல் போன்ற திட்டங்களால் சமூக சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகிறது என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, 7.5% இடஒதுக்கீடு தேவை என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, 50 விழுக்காடு மருத்துவ கல்வியில் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அதற்கு அரசு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, காவிரி நீர் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்த நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, தனியார் மயமாதலை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிற போது,
LIC போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை விற்கக்கூடாது, NLC போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கக்கூடாது என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, மக்கள் குடிநீருக்கு அல்லாடுகிறார்கள், குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, GST வரி விதிப்பால் இந்த அரசுக்கு, தமிழக அரசுக்கு சேர வேண்டிய பணத்தை மோடி அரசு கொடுக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற போது, பிஜேபி காரன் மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்று விஜயை எதிர்த்து போராடுவதும், விஜய சேதுபதியை எதிர்த்து போராடுவதும், சூர்யாவை எதிர்த்து போராடுவதும், சூர்யாவின் மனைவியை எதிர்த்து போராடுவதும், இன்னைக்கு திருமாவளவனை எதிர்த்து போராடுவதும், நீ என்ன சமூக நீதிக்காக போராடி இருக்கிறாய்? மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி இருக்கிறாய்? எதற்காக நீ வேலை எந்த போகிறாய்? இந்த நாட்டில் சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்காக, வன்முறை காடாக்குவதற்காக தமிழக அரசே மறந்து துரோகம் செய்து விடாதீர்கள். எம்ஜிஆர் அவர்களோடு நமக்கு கருத்து மாறுபாடு உண்டு. ஆனால் அந்த தலைவர் தெருவில் இருக்கிற எல்லா சாதி பெயர்களையும் அழிக்க சொல்லி ஆணையிட்டவர் எம்ஜிஆர். கடைகளின் பெயர்களிலோ வேறு எந்த விளம்பர பலகையிலும் சாதி பெயர் இருக்கக்கூடாது. கலைஞர் கூட கேட்டார், சைதாப்பேட்டையில் குயவர் வீதின்னு இருக்க, குயவர்னு அழிச்சிட்டா வெறும் வீதின்னு தானே இருக்கும், என்ன பண்றதுன்னு கேட்டார். அண்ணா பிள்ளை தெருன்னு கொத்தவார் சாவடி பக்கத்தில் இருக்கு, அதுல பிள்ளையை அழிச்சிட்டுனா வெறும் அண்ணா தெருன்னு ஆயிருமே, இது பேரறிஞர் அண்ணாவை குறிக்கிறதா ஆயிரும். ஆனா அந்த அண்ணா பிள்ளை வேறு, நம்முடைய அண்ணா வேறு, அதனால இந்த சாதி பெயர் அழிக்கிறதுல குழப்பம் வரும்னு அவர் சொன்னார். ஆனாலும் சாதி பெயர் கூடாது என்கிற சிந்தனை உள்ளவராக எம்ஜிஆர் இருந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. தொடர்பில் அவர் பேசியது இப்ப வாட்ஸ்அப்ல வருது, மாலை முரசு மாதிரியான செய்தி அப்ப வந்தது. சாதியவாதிகளும் மதவாதிகளும் இந்த தேசத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் எம்ஜிஆர் பெயரை சொல்லி, ஜெயலலிதா அம்மையார் பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, வேண்டுமென்றோ வேண்டாம் என்றோ நீங்கள் தவறு செய்துவிடக் கூடாது. சாதியவாதிகளுக்கு, மதவாதிகளுக்கு இங்கே இடம் கொடுத்து விடாதீர்கள். வேல் யாத்திரை நடத்த நீங்கள் அனுமதிப்பீர்களே, ஆனால் அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகமாகிவிடும். மிகப்பெரிய துரோகமாகிவிடும். இந்த நாட்டை அவர்கள் வன்முறை காடாக்கி விடுவார்கள். நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மதவெறி தூண்டி இங்கே வெறுப்பு அரசியலை விதைக்க பார்க்கிறார்கள். அதற்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. உங்களால முடியாதுன்னா நாங்க பார்த்துக்கிறோம். நான் வீம்புக்கு பேசலங்க, வீம்புக்கு பேசல. ஏன்னா இது வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டம். இது ராஜா போன்றவர்கள் அடித்தொண்டை கத்துவதனால எல்லாம் நாம் பயந்து பில் வாங்கிட முடியாது. அவர் கத்துறதுக்கு பின்னால் அவங்க கட்சிக்காரங்க யாரும் கிடையாது. அதை எடுத்து சோசியல் மீடியாவில் போறது கூட ஆள் கிடையாது. அவரே எடுத்து போட்டுக்கிறார், தினம் எடுத்து போட்டுக்கிறார். பேச முடியாது. தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். நீங்கள் அந்த யாத்திரையை ஜனநாயக பூர்வமானது என்று கருத வேண்டாம். அவங்க என்ன சமூக நீதி யாத்திரை நடத்தட்டும், சமூக நீதியை பேசட்டும். திருக்குறள் யாத்திரை நடத்த சொல்லுங்க, திருக்குறள் எடுத்துட்டு போகட்டும். முருகன் பெயரால் இந்த மண்ணில், அறுபடை வீடு முருகன் பெயரால் இந்த மண்ணில் வன்முறையை தூண்ட பார்க்கிறார்கள். இங்க ராமர் பெயர் சொன்னா எடுபடாதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன, இங்க ராமசாமி நாயக்கர் இருக்கிறார், அந்த ராமர் தான் இங்கே ஈடுபடும். ராமசாமி நாயக்கர் என்கிற ராமன் எதேச்சியா எங்க அப்பா பேரு ராமன் தான். நான் என்ன எல்லாம் ராமமோகனன் தான் கூடுவாங்க, ராமசாமி தான். புரட்சியாளர் அம்பேத்கர் குடும்பத்தில் எல்லாமே மகாபாரத்தில் இருக்கிற பேர் தான். அவர் அண்ணன் பேர் பலராமன், இவர் பேரே பீமன் தான். பீமன், இந்த பஞ்சபாண்டவர்கள் ஒரு பேர் பீமன் வருதுல, பீமா ராவ், பீமன் தான் மகாபாரதத்துடைய பேர் தான். மகாபாரதமும் ராமாயணமும் எந்த அளவுக்கு இந்த மண்ணில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க. பீமா ராவ், அவங்க அப்பா பேர் ராம்ஜி, அவரு ராமன் பிள்ளை தான். அம்பேத்கர் ராமருடைய பிள்ளை தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ராமருக்கு தான் இங்க செல்வாக்கு, அது பெரியார் என்கிற ராமசாமிக்கு தான். அதனால அவங்க இங்க ராமர் பேரை சொன்னா எடுபடாதுன்னு திருமுருகன் பேர் எடுக்கிறாங்க. அறுபடை வீடு முருகன். தமிழ் கடவுள் எப்போதும் தமிழர்களுக்குத்தான் சாதகமாக இருப்பார். சமஸ்கிருதவாதிகளுக்கு, சமஸ்கிருதமயமாக இங்கே அரசியலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் அவர் துணை போக மாட்டார். ஏனென்றால் எங்கள் முருகன் சமஸ்கிருதத்தை புரிந்து கொண்டவன் அல்ல, தமிழை அவருடைய தந்தைக்கே அவன் மந்திரம் சொல்லி கொடுத்தவன். தமிழ், தமிழ் கடவுள், குறிஞ்சி நிலத்து தலைவன் தமிழ் முருகன்.
அந்த பெயரால் இந்த மண்ணிலே கலகம் விளைவிக்க பார்க்கிறார்கள். அதற்கு இடம் தரக்கூடாது என்று நான் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாங்கள் சொன்ன புகார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சனாதன சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி